ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஸ்ரீ ஜெகதம்பாயே நமக. ஓகே, நம்ம இப்போது ந மந்தாரஸ்ய கந்தோ அயம் மிருகநாபி மதஸ்ய ந சம்பகஸ்ய ந மாலத்யா ந கேதக்யா மனோகரக. ஸோ பயங்கரமான வாசம் அடிக்கிறது. ரொம்ப தூரத்துக்கு இந்த வாசனை வருதா. இவர் ரத்தத்தில் வேட்டைக்கு போயிருக்காரா சந்தனு மகாராஜா. அப்போது பார்க்குறாரு, இது என்ன மந்தார மலரோட வாசனையா? மந்தாரசிய கந்தக மனம். ஸோ மந்தார மலரோட கந்தமா இல்லை மிருகநாபின்னு சொன்னால் கஸ்தூரின்னு அர்த்தம். மானுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கஸ்தூரி அந்த மானுக்கே தெரியாது எங்கே இருக்குன்னு ஓடிட்டே இருக்குமா. அது அந்த கஸ்தூரி மான் தன் வயிற்றுலேருந்து தான் அந்த மனம் வருதுன்னு தெரியாது, அதனால ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த கஸ்தூரியா நினைக்கிறார், கஸ்தூரி வாசனையா. சம்பகசியன, இது செண்பக மலரோடு வாசனையா. மாலத்தின்னு மல்லிகை. ஸோ மல்லிகை மலரோட. கேதக்கியான தாழம்பூ, கேதக்கி. ஸோ தாழம்பூவுடைய வாசனையா, இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார் சந்தனு. ஒரு செகண்டு. ந ச அனுபூத பூர்வோ அயம் வாதி கந்தவக சுபக குதோ அயம் இதி வாயுர்வை மம கிராண விமோகனக. நச்ச அனுபூத பூர்வம்னு முன்னாடி நான் இதை அனுபவிச்சதே இல்லையே. இப்படி ஒரு வாசனை நான் பார்த்ததே இல்லையே. இந்த வாத்தின்னா இது காற்று வீசுகிறதே, மனம் இந்த காற்றில் வீசுறதே. கந்தவகா வாத்தி, கந்தவகான்னு சொன்னால் காற்றுன்னு அர்த்தம். கந்தத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தில் காற்று. ஸோ அந்த காற்று இப்படி வீசுறதே தெரியலையே, சுபமாக இருக்கே பார்க்குறதுக்கு. குதோயம், எங்கிருந்து வருது இது? இது வாயுகுவை மம கிராண விமோகனக, என்னுடைய மோகம் அடைவிக்க செய்கிறது. மூக்கில் அந்த வாசனை வரும்போதே கும்முன்னு அப்படியே ஆசையை தூண்டுற மாதிரி இருக்குது, மோகத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கிறதே இந்த வாசனை அப்படின்னு நினைக்கிறார். சாந்தி. கிருதா இல்லை குதோ. குதகன்னா எங்கிருந்துன்னு அர்த்தம். இதி சஞ்சிந்தியமானக அசௌ பப்ராமவனமண்டலம் மோகிதக கந்தலோபேன சந்தனுகு பவன அனுகக. ஸோ சஞ்சிந்தியமானக அப்படி யோசிச்சுட்டே வர. ஸோ யோசிச்சுட்டே வரும்போது பப்ராம வனமண்டலம் சுற்றிகிட்டே வரான். வனத்தில் ஃபுல்லாக சுற்றி வரானா. வனமண்டலமே அப்படி சுற்றின்னு வரான். மோகிதக கந்தலோபேன, கந்தத்தை அடையணும் எங்கேருந்து வருது தெரிஞ்சே ஆகணுங்கிற லோபம், பேராசை ஏற்படுறது அவனுக்கு. மோகத்தை அடைகிறான். சந்தனுகு பவன அனுகக, அந்த காற்றை மணந்துட்டே போயிட்டு இருக்கான். பவன அனுககன ஃபாலோ, அனுககன ஃபாலோயிங். அந்த காற்றோட மனத்தை மோந்துட்டே போயிட்டு இருக்கான் அவன். சததர்ஷ நதி தீரே சம்ஸ்திதாம் சாரு தர்ஷனாம் ஸ்ருங்காரரஹிதாம் காந்தாம் சுஸ்திதாம் மலின அம்பராம். ச நதி தீரே ததர்ஷ, அப்படி மோத்துட்டே வரும்போது அந்த ஒரு நதி ஓடிட்டுருக்கு. அந்த கரையில் பார்க்குறான். அந்த அங்கே இடத்துல தான் வருது அந்த சம்ஸ்திதாம் சாரு தர்ஷனாம், அழகான முகத்தை உடைய அந்த பெண்ணை பார்க்குறான். ஸ்ருங்கார ரஹிதாம் காந்தாம், ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலே அவள் படகோட்டி. அவள் ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணல. ஸ்ருங்கார ரஹிதாம், ஒரு ஸ்ருங்காரமும் இல்லை, அலங்காரம் இல்லை. ஆனால் காந்தாம், அட்ராக்டிவாக இருக்கா பார்க்குறதுக்கு. சுஸ்திதாம் மலின அம்பரா, ஒரு அழுக்கு ட்ரெஸ் சார். மலினம்னாலே அழுக்கு. ஸோ அம்பரம்னா ட்ரெஸ்ஸு. ஸோ அழுக்கான ட்ரெஸ்ஸை தான் போட்டுருக்கா. நல்லா ஸ்திரமாக அங்கே உட்காந்துருக்காளாம் நதிக்கரையில். திருஷ்ட்வா தாம் அசிதா பாங்கீம் விஸ்மிதः ச மஹீபதிः அஸ்யா தேஹஸ்ய கந்தோ அயம் இதி சஞ்சாத நிச்சயः. ஸோ அசிதா பாங்கிம்னா கருங்கண்ணாள்னு அர்த்தம். கருங்கண்ணை உடையவள், அப்படியே நல்ல டார்க் ஐஸ். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை திருஷ்டுவா பார்த்து மஹீபதி விஸ்மிதகா, ரொம்ப ஆச்சரியப்பட்டான். மஹீபதி ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னடா இவகிட்ட இவ்வளோ ஸ்மெல் வருதே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அஸ்யா தேகசிய கந்தகா, இவளுடைய தேகத்திலேருந்து தான் இந்த வாசனை வருது. இது சஞ்சாத நிச்சயப்படுத்தினுட்டான். நிச்சயமாக இவகிட்ட தான் வருது, வேறு எங்கேருந்து வரலைன்னு அவன் மனசில் நிச்சயத்தை கொண்டான். दृष्ट्वा ताम् असितां
मया देहस्य गन्धः अयम् इति सञ्जात निश्चयः तदद्भुतं रूपमतीव सुन्दरं तथैव गन्धो अखिललोकसम्मतः वयश्च तादृङ्नवयौवनं शुभं दृष्ट्वा एव राजा किल विस्मितो अभवत् तद् अद्भुतं रूपम् அந்த அற்புதமான ரூபத்தை அதீவ சுந்தரம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்மெல்லு பார்க்குறதுக்கும் இது கேட்குறதுக்கும் அந்த வாசனை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ததா ஏவ கந்தக அகில லோக சமதக அதை எல்லா லோகத்துலேயும் யார் கேட்டால் யார் இந்த வாசனையை முகர்ந்தாலும் ஆஹா என்ன வாசனைன்னு அப்படி சம்மதிப்பாளாம் அப்படிப்பட்ட லோகத்தினால் எல்லா மக்களுமே சம்மதிக்கக்கூடிய அந்த வாசனை வயஷ்ச தாதிருங் நவயவனம் அது மட்டும் இல்லை இந்த பெண்ணோட வயசோ எங்கே இருக்கா ஸோ வயஸ்சா இவளுடைய அழகும் அப்படி இருக்குது நவ எவ்வன ரூபத்தில் இருக்கா இந்த பெண்ணு சுபம் சோபனமாக இருக்கா திருஷ்டுவாயே அவளை பார்த்த உடனே விஸ்மிதக அபவத் கில அவர் ராஜா ரொம்ப ஆச்சரியம் அடைந்தார் இல்லையா கிலன இல்லையா तदद्भुतं रूपम् अतीव सुन्दरं तथा एव गन्धः अखिललोकसम्मतः वयश्च तादृं नवयौवनं शुभं दृष्ट्वा एव राजा किल विस्मितो अभवत् कायियं कुतो वा सम् उपागता अधुना देवाङ्गना वा किमु मानुषी वा गन्धर्वपुत्री किल नागकन्या जाने कथं गन्धवतीं तु कामिनीं कायियं इवள் யாரு குத்தகா வா எங்கேருந்து வந்திருக்கா சம்முபாகத்தா இங்கே வந்து உட்காண்டிருக்காள் இவள் எங்கேருந்து வந்திருக்கா அதுனான்னு இப்போ தேவாங்கனா இவள் தேவலோக பெண்மணியா தேவாங்கனான பெண்ணு தேவப்பெண்ணா கிமு மானுஷி அல்லது இவள் மனித பெண்ணா கந்தர்வபுத்திரி கந்தர்வர்களோட கூட்டத்தை சேர்ந்தவளா இவள் நாககன்னிகையா ஜானே கதம் கந்தவதி இவளை நான் எப்படி அறிஞ்சிக்கிறது காமினியம்னு என்னது ரொம்ப ஆசையால் இழுக்கக்கூடிய இந்த பெண்ணை பற்றி நான் அறிவது எப்படி கந்தவதியும் இந்த கந்தத்தை உடையவளை நான் எப்படி தெரிஞ்சுக்க போறேன்னு யோசிக்கிறார் ராஜா समुभागत अधुना देवाङ्गना वा किमु मानुषी वा गन्धर्वपुत्री किल नागकन्या जाने कथं गन्धवतीं नु कामिनीम् सञ्चिन्त्य च एवं मनसा नृपो असौ न निश्चयं प्राप यदा ततः स्वयं गङ्गां स्मरन् कामवशं गतः अत अप्रच्छ कान्तां तत संस्थितां च ஸோ இவ்வாறு யோசிச்சு ஏவம் சஞ்சிந்தியா இவ்வாறு யோசித்த ராஜா மனசில் யோசித்தவர் நிருபக ராஜா அசௌ ந நிச்சயம் பிராப்பா எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னமா கேட்கலாம் அப்படியெல்லாம் ஒரு நிச்சயத்தை அடைய முடியல அவருக்கு அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் கொஞ்ச நாளி ஸோ எதா ததக ஸ்வயம் அப்புறம் அவரே என்ன பண்ணார் கங்காம் ஸ்மரன் இப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது நம்மளுடைய மனைவி கங்கை நம்மளை விட்டுட்டு போனாலே அப்படி யோசிக்கிறார் ஸோ கங்காம் ஸ்மரன் கங்கையை பற்றி நினைப்பு வருது அவருக்கு காமவசம் கதக பொண்டாட்டி நினச்ச உடனே காமம் ஏற்பட்டுடுத்து ஸோ ஏதாவது ஒரு மனைவி கிடச்சா தேவையில்லையே அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்து கங்கை போயிட்டா இப்போ நமக்கு பொண்டாட்டியும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அத பப்ரச்ச காந்தாம் அவகிட்ட போய் கேட்குற நீ யாருமா தடஸ்திதாம்ச்சா அந்த தடானது கரை நதிக்கரையில் இருக்கக்கூடிய அவளை பார்த்து இப்போ கேள்வி கேட்குறார் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமே இவளை அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுது அவருக்கு सञ्चिन्त्य च एवं मनसा नृपः असौ न निश्चयं प्राप यदा ततः स्वयं गङ्गां स्मरन् कामवशं गतः अथ पप्रच्छ कान्तां तटसंस्थितां च का असि प्रिये कस्य सुता अपि कस्मात् इह स्थिता त्वं विजने वरोरु एकाकिनी किं वद चारुनेत्रे विवाहिता वा न विवाहितासि காசி பிரியே நீ யாருமா கஸ்ய சுதாசி யாருடைய பெண்ணு நீ சுதான பெண்ணு யாருடைய பெண்ணு கஸ்மாதிக ஸ்திதா ஏன் இங்கே வந்து உட்காண்டிருக்கேம்மா என்ன விஷயம் துவம் விஜனேன்னு இங்கே ஜனங்களே இல்லை ஏதோ நதிக்கரையில் பெரிய ஆள் நடமாட்டமே இல்லை இந்த இடத்துல போய் வந்து உட்காண்டிருக்கேன் வர ஊருன்னு அழகிய துடையுடையவளே ஏகாக்கினி தனியாக இருக்க ஏகான்னா தனியாக ஏகாக்கினின்னு தனியாக இருக்க தனிமையில் இருக்க நீ கிம் வத சாரு நேத்திரே அழகிய கண்களை உடையவளே நீ சொல்லு வதன சொல்லு விவாகிதாவா ந விவாகிதா கல்யாணம் ஆகிடுதா உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறார் ராஜா असि प्रिये कस्य सुता असि कस्मात् इह स्थिता त्वं विजने वरोरु एकाकिनी किं वद चारुनेत्रे विवाहिता वा न विवाहिता असि
सञ्जातकामः अहम् अरालनेत्रे त्वां वीक्ष्य कान्तां च मनोरमां च ब्रूहि प्रिये यासि चिकीर्षसि त्वं किञ्च इति सर्वं मम विस्तरेण. சஞ்சாத காமக, அவருக்கு காமம் ஏற்பட்டுவிடுது, ஆசை ஏற்பட்டுவிடுது, இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அகம் அராள நேத்திரே, அராள நேத்திரேன்னு கூப்பிட்றாரு. அதான் அராளம்னா வளைந்தன்னு அர்த்தம். வளைந்த புருவங்களை உடையவளே, அதாவது புருவமெல்லாம் அப்படி அராள நேத்திரம்னு சொன்னாலே அந்த வளைந்த கண்கள், அதுக்கு மேலே உள்ள புருவம், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறார். ஸோ வளைந்த புருவத்தோடு கூடிய கண்களை உடையவளே, துவாம் வீட்சிய, உன்னை பார்த்து, காந்தாம், நீ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காய், உன்னை பார்த்து, மனோரமாம், ரொம்ப மனசை கவரறே, அப்படிப்பட்ட உன்னை பார்த்து, அகம் பிரியே ப்ரூஹி யாசி, நான் காமக அகம், நான் வந்து எனக்கு ஆசை ஏற்பட்டு விடுது. ஸோ அகம் காமக, நான் இது என்னால் காமனால் பிடிக்கப்பட்டிருக்கேன், உன்னை ஆசைப்படுறேன். ப்ரூஹி பிரியே யாசி, நீ யாருமா, காசி யாசி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நீ யாரோ என்னவோ எப்படினாலும் என்கிட்ட சொல்லு. சிகீஷசி தொம் கிம், நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன வேண்டும். இது சர்வம் மம விஸ்தரேன, உனக்கு என்ன வேணும், எதுக்காக வேண்டிங்க உட்காந்துருக்க, எல்லா கதையும் விவரமாக சொல்லுன்ட்டேன். விஸ்தரேன மம சர்வம் ப்ரூஹி, எல்லாம் விஸ்தாரமாக என்கிட்ட சொல்லு. सञ्जातकामः अहम् अरालनेत्रे त्वां वीक्ष्य कान्तां च मनोरमां च ब्रूहि प्रिये या असि चिकीर्षसि त्वं किञ्च इति सर्वं मम विस्तरेण. इत्येवम् उक्ता सुदती नृपेण प्रउवाच तं सस्मितम् अम्बुज ईक्षणा दाशस्य पुत्रीं त्वम् अवेहि राजन् कन्यां पितुः शासन संस्थितां च. இப்படி சொல்லப்பட்ட இத்தியேவ முக்தான, இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பெண், சூதத்தின்னு தத்தின்னு பல்லு. ஸோ சூதத்தி, அழகிய பற்களை உடைய அந்த பெண். நிருப்பேன ராஜாவால் இப்படி சொன்ன உடனே, ராஜா சொல்லிட்டார் இல்லையா, எனக்கு ஆசையாக இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. ஸோ ப்ரோவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை, கல்யாணம் ஆகிடுதான்னு கேட்குறேன். ஸோ ப்ரோவாச்சு அவள் பதில் சொல்கிறா, தம் சஸ்மித அம்புஜேக்ஷனா, அழகிய தாமரை கண்களை உடையவள் புன்னகையோடு அவற்றை பார்த்து சொல்கிறான். தாசஸ்ய புத்திரியும் தோம் அவேகின அறிந்து கொள். ஹே ராஜா, நீ ராஜன், நீ அறிந்து கொள். என்ன அறியணும், நான் வந்து மீனவ பெண், தாசஸ்ய புத்ரி. ஸோ நான் மீனவ பெண்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, மீனவனோட பெண். கன்யாம் பிதுகு சாசன சம்ஸ்திதாம், அப்பாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவள். அப்படின்னா கல்யாணம் ஆலேன்னு அர்த்தம். கல்யாணம் ஆனால் கணவனோட கண்ட்ரோலில் இருக்கேன்னு சொல்லியிருப்பேள். இப்போது பிதுகு சாசன சம்ஸ்திதாம், எங்கள் அப்பாவோட கண்ட்ரோலில், அவருடைய ரூலில் நான் இருக்கேன், அப்படிப்பட்ட கன்னிகையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம். प्रउवाच तं सुस्मितम् अम्बुज ईक्षण दाशस्य पुत्रीं त्वमवेहि राजन् कन्यां पितुः शासन संस्थितां च. त्वम् अवेहि, अवेहिन புரிந்து கொள். ओके. तरीं इमां धर्म निमित्तम् एव संवाहयामि इह जले नृपेन्द्र पिता गृहे मे अद्य गतः अस्ति कामं सत्यं ब्रवीमि अर्थपदे तव अग्रे. தரீம்னு சொன்னால் சின்ன போட்டு, அந்த வட்டமாக போட்டு இருக்குமே, அந்த ஆளுகளை கடத்துறதுக்கு குட்டி குட்டி போட்டு, அது மாதிரி இந்த போட்டை நான் ஓட்டுறேன். தர்ம நிமித்தமேவ, ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஒரு தர்ம காரியமாக இருக்கணும், 4 பேரை கொண்டு அந்த கரையில் கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு தர்ம காரியமாக இருக்கட்டவே, அதுக்காக வேண்டி தான் இந்த போட்டை நான் ஓட்டின்னு இருக்கேன். சம்பாகயாமின்னா ஆள்களெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து நான் இந்த தறியில் வச்சுட்டு போட்டில் வச்சுட்டு கடத்துறேன். நான் ஜலே நிருபேந்திர, ஜலத்தை தாண்டி வைக்கிறேன் நிருபேந்திர ராஜா. பிதா கிரகே மே அத்திய கதக அஸ்தி, எங்கள் அப்பா, என்னுடைய அப்பா, மே பிதா கிரகே இன்னைக்கு போயாச்சு. கதோ அஸ்தி காமம், இப்போ தான் போயிடுறார் எங்கள் அப்பா, என்னை விட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்கார் எங்கள் அப்பா. ஸோ சத்தியம் பிரவீமி, இதுதான் உண்மை, நான் உங்கள்கிட்ட உண்மையை தான் சொல்கிறேன்ப்பா. அர்த்தப்பத்தேன்னு ஐஸ்வர்யம் நிறைந்தவரேன்னு கூப்பிட்றான். தவ அக்ரே உன் முன்னாடி நான் பொய் ஒன்றும் சொல்லலை, இதுதான் உண்மை, இதை நான் சொன்னேன், கேட்டுக்கோ. तरीमां धर्मनिमित्तमेव संवाहयामि जले नृपेन्द्र पिता गृहे मे अद्य गतो अस्ति कामं सत्यं ब्रवीमि अर्थपदे तव अग्रे. ಇದೆಲ್ಲ ಲಾಸ್ಟ್ ಇಲ್ಲ ಗಚ್ಚೇನ್ ಅದು ಯಪ್ಪನಂ ದೇವಾ ನನು ಗಚ್ಚೇತ್ ನನು ಓಕೆ ಓಕೆ. इत्येवम् उक्त्वा विरराम बाला कामातुरः तां नृपतिः बभाषे कुरु प्रवीर कुरु मां पतिं त्वं वृथा न गच्छेन्ननु यौवनं ते.
இவ்வாறு சொன்ன உடனே விரராம பாலா அதோட சைலண்ட் ஆகிட்டா. விரராமன்னு டுக் ரெஸ்ட்னு அர்த்தம். அதுக்கு அதோட பேச்சை நிறுத்திவிட்டா. தன்னோட ஐடென்டிட்டி சொன்ன உடனே நிறுத்தியாச்சு பேச்சா பாலா அந்த பெண். காமாதுரக தாம் நிருபதிகி பபாஷை. ஸோ ரொம்ப காமத்தோடு கூட ஆசையோடு கூட அவளை பார்த்து, தாம்னு அவளை பார்த்து ராஜா சொல்கிறார், பபாஷை சொன்னார், மாம் குருப்பிரவீரம், நான் வந்து குருவம்சத்தில் உள்ள ஒரு வீரன். ஸோ குரு மாம் பதிம் குரு, இந்த ரெண்டாவது குரு மாம் பதிம் குரு, நீ என்னை கணவனாக கொள்வாய் அப்படிங்கிறார். என்னை பதியாக உன்னை கணவனாக நீ கொண்டு கொள்வாய். தோம் விருத்தான கச்சேத் நனு எவ்வனம் தேவை. நீ இப்போ எவ்வளோ வயசில் இருக்காய், கன்னிகைன்னு வேற சொல்கிறாய். அதனால் உன்னுடைய எவ்வளோ வயசு வேஸ்ட் ஆகக்கூடாது. நனுனா இல்லையா, நனு கில கலு எல்லாம் ஒரே அர்த்தம், இல்லையான்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய இள வயசு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் நீ என்னை கௌரவ வம்சத்தை வீரனாகிய என்னை நீ பதியாக கொள்வாய். பதிம் குரு. ओके न च अस्ति पत्नी मम वै द्वितीया त्वं धर्मपत्नी भव मे मृगाक्षी दासो अस्मि ते अहं वशगः सदैव मनोभवः तापयति प्रिये मां न च अस्ति पत्नी मम. எனக்கு பொண்டாட்டி இல்லைம்மா. எனக்கு இப்போ ஏற்கனவே கங்கை கலாமண்டு குழந்தை பிறந்தாச்சு. ஆனால் அவள் போயிட்டா, இப்போ இல்லை எனக்கு பத்னி. ஸோ வை த்விதியா ரெண்டாவதாக துவம் தர்ம பத்னி பவ, நீ ரெண்டாவது மனைவியாக நீ எனக்கு ஆகு. தர்ம பத்னியாக பவன ஆகுவாய். மிருகாட்சின்னு மான்கண்களை உடையவளே. மிருகஷாவன மான்குட்டி, மிருகன மான். ஸோ மான்கண்களை உடைய பெண்ணே நீ என்னை தர்மபத்திரியாக ரெண்டாவது பொண்டாட்டியாக வா. தாசோ அஸ்மி தேகம், நான் உனக்கு தாசாதி தாசனாக பணிவிட பண்ணுறேன். நீ எனக்கு பொண்டாட்டியாக வந்தால் போதும். வசகா உன் வசத்தில் நான் இருப்பேன். ஸோ உன் வசத்தில் நான் இருப்பேன். வசகா சதாயேவ ஆல்வேஸ். ஒரு வாட்டி கூட உனக்கு பதில் பேச மாட்டேன், உங்கள்கிட்ட இருப்பேன். ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது. கங்கைக்கு பதில் பேசாமலே இருந்து பழக்கமாகிடுது. அதனால புதுசு கிடையாது. அதனால் உன்னோட வசத்திலே நான் இருப்பேம்மா. மனோபவக தாபயத்தி. மனோபவகன மனதில் பிறந்தவன். யாருக்கு? விஷ்ணுவோட மனசிலிருந்து பிறந்தவன் மன்மதன். அதனால் மனோபவன் பேர் அவனுக்கு. ஸோ மன்மதன் என்ன ரொம்ப பீடிக்கிறான்மா, தபிக்க வைக்கிறான். பிரியே மாம் என்னை அவன் தபிக்க வைக்கிறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்றான். अस्ति पत्नी मम वै द्वितीया त्वं धर्मपत्नी भव मे मृगाक्षी दासो अस्मि ते अहं वशकः सदैव मनोभवः तायति प्रिये मां तापयति सारी मैं भी करूं प्रिया मां परिहृत्य कान्ता न अन्यावृता अहं विदुरः अस्मि कान्ते त्वां वीक्ष्य सर्व अवयव अतिरम्या मनो हि जातं विवशं मदीयम्. பிரியா கதா, என்னுடைய பிரியமான பொண்டாடி போயிட்டா. அவள் போயாச்சு, எங்கிட்ட ஒன்று விட்டு போயிட்டா. பரிகிருத்தியான என்னை விட்டு என்னை விட்டு அவள் சென்று விட்டாள். காந்தா, அவள் என்னோட பொண்டாட்டி நல்லவள் தான், ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடியவள் தான். அவள் போயிட்டாமா. அவள் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லலை, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவளை தான். நான் அந்யா விரதா ஆகும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலை. விரதான்னு இந்த கல்யாணம் பண்ணிக்கவில்லை, வரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ நான் விதுரக அஸ்மி, அதனால நான் விடோயர். அப்போ எனக்கு பொண்டாட்டி இப்போ இல்லாததுனால நான் வந்து இப்போ வித்தவுட் ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ விதவைன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஆம்பளைக்கு தமிழில் விதவன்னு எல்லாம் வார்த்தை கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருத்தில் இருக்குது, விதுரகன்னு வார்த்தை இருக்குது. ஸோ நான் பொண்டாட்டி இப்போ இல்லை. அஸ்மி காந்தேன்னு விருப்பமானவளே. துவாம் வீச்சை ஒன்றை பார்த்த உடனே சர்வ அவயவ அதிரம்யாம், நீ எப்படி இருக்க? எல்லா அவயவுமே ரொம்ப ரம்யமாக இருக்குது, உன்னை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்க நீ. மனோகி ஜாத்தம் விவசம் மதியம், என் மனசு என் கண்ட்ரோலில் இல்லைம்மா. என் கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் விவசம்னு என்னது? வேறு வசத்தில் உன் வசத்தில் போய்விட்டது என்னுடைய மனசு. ஜாத்தம்னு ஏற்பட்டு விட்டது எனக்கு என்ன சொல்கிறேன். இதில் இருந்தால் தமிழில் பரவசம்னுங்கிறது தான் பரவசம்னா சொல்லிடுறோம் நம்ம பாட்டு. பிறருடைய வசத்தில் இருப்பது பரவசம். அன்யா श्रुत्वा अमृत आस्वाद रसं नृपस्य वचः अतिरम्यं खलु दाशकन्या उवाच तं सात्विक भावयुक्ता कृत्वा
कृत्वा अतिधैर्यं नृपतिं सुगन्धा ஸோ அமிர்த ஆஸ்வாத ரசம், அமிர்தம் போன்ற வார்த்தைகள். இப்போ ஏற்பட்ட ராஜாவுக்கு மனைவி ஆறுதுங்கிறது ரொம்ப யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நினைக்கிறாவோ. ஸோ இப்படிப்பட்ட ஆஸ்வதிக்கக்கூடிய ரொம்ப நல்ல வார்த்தைகளை, அமிர்தமான வார்த்தைகளை சுத்துவா கேட்டு நிருபசிய வச்சக, அது ராஜாவுடைய பேச்சு. ஸோ அதிரம்யம், ரொம்ப ரம்யமான பேச்சு. அவர் அழகாக பேசுகிறார். கலு தாசகன்யா, அதை கேட்ட அந்த தாசகன்னியான மீனவ பெண்ணானவள் தம் உவாச்சா, அவரை பார்த்து சொல்கிறா, சாத்விக பாவயுக்தா, ரொம்ப சாத்வீகமான பாஷையில். ஏன்னா கோபமெல்லாம் பட முடியாது, ஒரு ராஜா கேட்குறச்சோ பொறுமையாக பேசணும். சாத்வீக பாவத்தோடு கூட சத்துவ குணத்தோடு கூட அவர் பேசுகிறா. கிருத்வா அதி தைரியம், அதே சமயத்தில் தைரியம் வருது. ஒரு ராஜாட்ட நான் வந்து டேரக்டாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லணுமே, இப்போ பதில் சொல்லணுமே. அதனால அதி தைரியம், தைரியத்தை எடுத்துட்டு சுகந்தா நிருபத்திம் தம் உவாச்ச, சுகந்தா அழகிய கந்தத்தை மனத்தை உடைய அந்த பெண் அந்த ராஜாவை பார்த்து சொன்னாள். श्रुत्वा अमृतास्वाधरसं नृपस्य वचः अधिरम्यं कटुदाशकन्या उवाच तं सात्विकभावयुक्ता कृत्वा अतिधैर्यं नृपतिं सुगन्धा यत् आतराजन्मयि तत्तथैव मन्ये अहम् एतत्तु यथा वचः ते न अस्मि स्वतन्त्रा त्वम् अवेहि कामम् தாத்தா பிதாமே அர்த்தயதம் தம் ஆஷு. ஏதாத்த ஆத்தான்னு சொன்னீர்கள் நீங்கள் இப்போ சொன்னேளே ராஜன், மயி தத்ததா ஏவ, எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மயி ஆல்சோ, என்னோட மனசையும் இந்த மன்மதனாகப்பட்டவன் பிடிக்கிறான், நானும் உங்களை விரும்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறாவ. தத்ததா ஏவ, என்னுடைய மனசும் அது மாதிரி தான் இருக்குது. மன்யே அகம் ஏத்தத்து யதா வச்சஸ்தே, நான் வந்து ஒத்துக்கிறேன். மன்யேன்னு நான் கருதுகிறேன், அகம் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் யதா வச்சஸ்தே, உன்னுடைய வார்த்தைப்படி. ந அஸ்மி சுதந்திரதா, எனக்கு சுதந்திரம் கிடையாது, நானே முடிவு எடுக்க முடியாது. தோம் அவேகி, அது தெரிஞ்சுக்கோ. காமம் அவேகின்னு நன்னா தெரிஞ்சுக்கோப்பா, என்னால் ஒரு முடிவை நான் எடுக்கக்கூடாது, சுதந்திரம் கிடையாது. பிதா தாத்தா, எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். தாத்தான கொடுப்பார், எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பார். மே அர்த்தையா, அதனால் நீ என்ன பண்ண, அர்த்தையானா பிரார்த்தையான்னு அர்த்தம். என்ன பிரார்த்தி, எங்கள் அப்பாட்ட போய் பிரார்த்திக்கும். தம் துவம் ஆஷு, தம்னா அவரிடம் போய் என்ன வேணும்னு அவர்கிட்ட போய் பிரார்த்திச்சு கேளு, அவர் தந்தா நான் அவனுக்கு முன்னாடி ஆரேன்னு சொல்கிறான். मन्ये अहमेतत्तु यथा वचः ते न अस्मि स्वतन्त्रा त्वम् अवेहि कामं दाता पिता मे अर्थय तं त्वम् आशु. तथा एव न स्वैरिणी इह अस्मि अपि दाशपुत्री पितुः वशे अहं सततं चरामि सचेतताति प्रतितः पिता मे गृहाणपाणिं वशगास्मि ते अहम्. ஸ்வைரிணி மாதிரி நான் இருக்க முடியாதுன்னு வேசி. ஸ்வைரினே இஷ்டம் போல் அவள் யாரோட வேணால் போவாள், அந்த மாதிரி இருக்கப்பட்டவா வேசி ஸ்வைரிணின்னு பேர். ஸோ தன் இஷ்டம் போல் நடப்பவள்னு அர்த்தம். ஸோ நான் அப்படி கிடையாதுப்பா, அகம் அஸ்மின்னா நான் அப்படி கிடையாது. தாசபுத்திரியாக இருந்தால் கூட நான் ஒரு மீனவ பெண் தான், தாழ்ந்த ஜாதி தான், இருந்தாலும் நான் அந்த மாதிரி இல்லை வேசி மாதிரி நானே முடிவெடுக்க மாட்டேன். பிதுகு வசே அகம், நான் எங்கள் அப்பாவோட வசத்தில் இருக்கிறேன். சததம் ஆல்வேஸ் அதே மாதிரி தான் நடப்பேன். சததம் சராமி, எங்கள் அப்பா சொல்படி தான் நான் நடப்பேன். ஆகவே நீ எங்கள் அப்பாட்ட கேளு. சச்சேத் ததாதி, அவர் ஒருவேளை என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் பிரதிதகா பிதாமே, பிரதிதகன புகழ் வாய்ந்த, அவளை பொறுத்தவரைக்கும் அவள் அப்பா தான் தலைவர், மீனவர் கூட்டத்துக்கே அவர் தலைவர். அதனால எங்கள் அப்பா புகழ் பெற்றவர்களா, பிரதிதகன புகழ் பெற்ற எங்கள் அப்பா. பிதாமே சச்சே ததாதி, எங்கள் அப்பா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா, பாணிம் கிருகான, என்னோட கை பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. வசகா அஸ்மி தே அகம், நான் உன்னுடைய வசத்தில் வருவேன். அப்போ நான் நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்டு நடக்கிறேன்ப்பான்னு சொல்கிறேன். अस्मि अपि दाशपुत्री पितुः वशः अहं सततं चरामि सचेत् दधाति प्रतितः पिता मे गृहाणपाणिं वशगा अस्मि ते अहम्. No problem. मनोभवः त्वां नृप किं दुनोति यथा पुनर्नमाम नवयौवनां च दुनोति तत्रापि हि रक्षणीया धृतिः कुल आचार परम्परासु.
மனோபவகன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். மன்மதன் அர்த்தம் மனசில் பிறந்தவன், விஷ்ணுவோட மனசில் பிறந்தவன் மன்மதன். ஸோ மன்மதன் துவாம் இருப்பா, ஹே ராஜா உங்களை கிம் துனோதி, துனோத்தின்னு சொன்னா பீடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது. மனோபவனாகப்பட்ட மன்மதன் உங்களை வேதனைப்படுத்துகிறான். யதா எப்படி வேதனைப்படுத்துகிறானோ புனக அதே மாதிரி மீண்டும் என்னையும் மாம் நவ்வயவனாம்சா, நான் புது இள வயசாக இருக்கேன்னா என்னையும் அவன் பிடிக்கிறான். ஸோ எனக்கும் ஆசை ஏற்படுறது மனசில். துனோதி அந்த மனோபவனாகப்பட்டவன் மன்மதவன் என்னையும் வேதனை அடைய வைக்கிறான். தத்ராபி இருந்த போதிலும் திருதிகி ரட்சணியா, உறுதி எடுத்துக்கணும். சும்மா மனசு எப்படி அங்கே இங்கே செலுத்துறதுன்னு அது பின்னாடி போகப்படாதுன்னு இவளே அட்வைஸ் பண்ணுறான். ஸோ நம்மளுடைய உறுதி, நம்ம உறுதியோடு நிற்கணும். நம்ம ஆசைக்கு அடிமை ஆகப்படாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உறுதியை காப்பாற்ற வேண்டும். குல ஆச்சார பரம்பராசு, என்ன நற்குலத்தில் தோன்றியவர்கள், நல்ல ஆச்சாரமுடையவர்கள், அப்படிப்பட்ட பரம்பரையில் உள்ளவர்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும் அவருக்கு சொல்கிறார். ஏன்னா அவர் தான் நல்ல குலம். ஸோ உறுதியோடு இருப்பா, ரொம்ப அவசரப்படாதுன்னு சொல்கிறாங்க. यदा पुनः मां नव यौवनां च दुनोति तत्रापि हि रक्षणीया धृतिः कुल आचार परम्परासु. राधे कृष्ण मैम, ஒரு டவுட் மேம். இங்க வந்து பீடிக்கப்பட்டது துனோதி. எஸ். सूतवाच इति आकर्ण्य वचः तस्य नृपतिः काममोहितः गतः दाशपतेः गेहं तस्य याचनहेतवे. ஸோ சூதர் சொல்கிறாருங்க நைமிஷாரண்யத்தில் யார் சௌனகாதி முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கார். இது ஆக்கர்ணே வச்சகா தஸ்யாகா, அந்த பெண்ணுடைய அந்த பெண் இவ்வளோ சொல்லிட்டான், நீ உறுதியோடு இருக்கணும்ப்பா, சும்மா அவசரப்படாதேன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அந்த ராஜா நிருபதிகி ராஜா காமமோகித்துக்கார் ரொம்ப ஆசை, அவருக்கு ஆசை உடனே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவருக்கு. தாசபதேகே கேகம் கதக, நேராக போயிட்டான். அவள் அப்பா தானே போய் கேளுன்றா, அவள் அப்பா போய் பார்க்க போயிட்டான். ஸோ தஸ்யா யாச்சன கேத்தவே, அவளுடைய யாச்சனம், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு பிட்சையாக அவளை கேட்பதற்காக, கன்னியாதானம் பண்ணி கொடு அப்படி கேட்பதற்காக அவ அப்பா வீட்டுக்கு நேரே சென்றான் அந்த ராஜா. दृष्ट्वा नृपतिम् आयान्तं दाशः अतिविस्मयं गतः प्रणामं नृपतेः कृत्वा कृत अंजलिः अभाषत. ஸோ ஆயாந்தம் நிருபதிம் வந்துட்டு இருக்க நேராக பார்க்குறார். எதிர்க்கு தான் மாதிரி வராரு, இவர் யார் ராஜா வராருன்னு யோசிக்கிறான்னு இந்த தாசக அதிவிஸ்மயம் கதக, ஆச்சரியமாக இருக்குது, ஒரு ராஜா நம்மளை பார்க்க வராரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த தாசன் யார் மீனவன் நிருபத்தேகே பிரணாமம் கிருத்துவா, ராஜாவே வணங்குறான். ராஜாவை தானே வணங்குறானவன். கிருத்த அஞ்சலிகி கை குவித்து வணங்கி அபாஷத்தை சொன்னான். இப்போ தாசன் பேசுகிறான் ராஜாவை பார்த்து. नृपतिम् आयान्तं दाशः अतिविस्मयं गतः प्रणामं नृपतेः कृत्वा कृत अंजलिः अभाषत. दाश उवाच दासः अस्मि तव भूपाल कृतार्थः अहं तव आगमे आज्ञां देहि महाराज यदर्थम् इह च आगमः. ஸோ மீனவன் கேட்குறான், தாசோஸ்மி தவ, நான் உங்களுடைய தாசன். பூபால நீங்கள் ராஜா, ஹே ராஜா, கிருத்தார்த்தோகம் தவ ஆகமே, நீங்கள் வந்ததுனால நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்றான். கிருத்தார்த்தகன்னு சொன்ன புண்ணியம் செய்தவனாக ஆகிறேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு படியெடுத்து காலெடுத்து வச்சேலே. ஆக்ஞாம் தேகி, கட்டளையிடுங்கள், நான் என்ன செய்யணும் மகாராஜா. எதர்த்தம் மிகச்ச ஆகமக, நீங்கள் வந்த காரியம் என்ன, எனக்கு ஆணையிடுங்கள்னு சொல்கிறான். दासो उवाच दासो अस्मि तव भूपाल कृतार्थः अहं तवागमे आज्ञां देहि महाराज यदर्थम् इह च आगमः. राजोवाच धर्मपत्नीं करिष्यामि सुताम् एतां तव अनग त्वया चेतीयते मह्यं सत्यम् एतत् ब्रवीमि ते. ஸோ ராஜா சொல்கிறார், தர்மபத்னியும் கரிஷ்யாமி ஏதாம் சுதாம். ஸோ அனகான்னு கூப்பிட்ற, அனகான குற்றமற்றவனே, ஏ மீனவனே, தவ சுதாம் ஏதாம், உன்னுடைய பெண்ணான இவளை தர்மபத்னியும் கரிஷ்யாமி, நான் என்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்கிறேன். துவயா சேத் தீயத்தே, நீங்கள் கொடுத்தே இல்லைண்ணா,
நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நிச்சயமாக என்னோட தர்ம பத்தினியாக நான் அவளை ஆக்கிக்கிறேன் மஹ்யம் எதி சேத் தீயத்தே மஹ்யம்னு எனக்கு நீங்கள் தந்தீர்களானால் சத்தியமேத பிரவிமித்தே கட்டாயமாக உண்மையை தான் நான் சொல்கிறேன் உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். அடுத்ததுல செகண்ட் ஸ்லைட்ல தூ அதேயம் தூ அதேயம் கரெக்ட். दाश उवाच कन्या रत्नं मदीयं चेत् यत्त्वं प्रार्थयसे नृप दातव्यं तु प्रदास्यामि न तु अदेयं कदाचन. ஸோ மதியம் கன்யாரத்னம் என்னுடைய பெண்ணு கன்னிகை ரத்னமானவள். ஸோ அப்பாவுக்கு எல்லாமே பொண்கள்னால் பெரியவா தான் இல்லையா, ரொம்ப சிரேஷ்டமானவள் தானே. ஸோ என்னுடைய கன்யாரத்னமான இவளை மதியம் என்னுடையவள் சேத்வம் பிரார்த்தைய நீங்களே வந்து கேட்குறேன், பிரார்த்திச்சு கேட்குறேன், எங்கிட்ட வந்து நீங்கள் பிரார்த்திக்கிறீங்களே தாத்தவியம் கண்டிப்பாக கொடுக்கணும். ராஜாவே எங்கிட்ட வந்து பிரார்த்திச்சு கேட்கும்போது தராமல் இருக்க முடியுமா? கட்டாயம் நான் கொடுத்து தான் ஆகணும். பிரதாசாமி கொடுக்குறேன்ப்பா ராஜா, உங்களுக்கு தரேன் நான். நேத்துவா தேயம் கதாச்சனா கொடுக்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஒரு தாழ்ந்த எங்கிட்ட நீங்கள் கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தருவேன் பிரதாசியாமி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்கிறார். त्वदन्ते இல்லையா? तस्याः पुत्रः महाराज त्वदन्ते पृथिवीपतिः सर्वथा च अभिषेक्तव्यः न अन्यः पुत्रः तव इति वै. தஸ்யாக புத்திரக அவளுக்கு பிறக்க போகிற பிள்ளை ஹே மகாராஜா ராஜா துவத்தந்தே உனக்கு அப்புறம், துவத்தந்தேன்னா உனக்கு அப்புறமா பிருத்திவிபதிஹி அவன் தான் ராஜா ஆனான். ஸோ உனக்கு அப்புறம் ராஜா என்னுடைய வயத்தில் என் பொண்ணோட வயத்தில் பிறக்கிற குழந்தை தான் ராஜா ஆகணும். சர்வதா ஆல்வேஸ் அபிஷேக்தவ்யக அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ஸோ அவனுக்கு ஏற்கனவே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுணும், இருக்கும்போதே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அப்புறம் ராஜா ஆகிடுவான். ஸோ அபிஷேக்தவ்யக ந அந்யக புத்திரக தவ இன்னொரு பிள்ளை உனக்கு இருக்கான், இவனுக்கு தெரியறது பீஷ்மர் இருக்காருங்க. ஸோ அவனை அப்போ அந்த பிள்ளைக்கு கிடையவே கிடையாது. அந்நியக புத்திரக தவ இதி வை, ஆகவே உன்னுடைய இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணி ராஜா பட்டாபிஷேகம் பண்ணப்படாது. तस्याः पुत्रः महाराज त्वदन्ते पृथिवीपतिः सर्वथा च अभिषेक्तव्यः न अन्यः पुत्रः तव इति वै. सूत उवाच श्रुत्वा वाक्यं दुदाशस्य राजा चिन्तातुरो अभवत् गाङ्गेयं मनसा कृत्वा न उवाच नृपतिः तदा. சூதர் சொல்லிட்டு இருக்காருங்க, வாக்கியம் தூ தாசஸ்ய தாசன் இப்போ சொல்லிட்டார், ஆறு மீனவன் சொல்லிட்டான் என் பிள்ளைக்கு தான் என்னோட பேரனுக்கு தான் ராஜ்யம்னு. ஸோ அதை கேட்ட ராஜா சிந்தாத்துருவா பவத்து ரொம்ப கவலையாயிடுது. என்னடா பண்ணுறது, பீஷ்மர் அப்போ ஏற்பட்ட குழந்தை நல்ல குழந்தை, அவனை போய் ராஜா வாக்காமல் இவனோட பிள்ளையை ராஜா ஆக்கணுமேனு கவலைப்படுறார் அவர். காங்கேயம் மனசாக்கிருத்துவா கங்காவோட புத்திரன் அதான் காங்கேயன் பீஷ்மர். ஸோ கங்காபுத்திரனை மனசில் நினைச்சிண்டார். நான் உவாச்சன்ற பற்றி ஒன்றும் பதிலே பேசலை. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல கிளம்பிட்டு இருப்போம். ஸோ நான் உவாச்சா கிஞ்சித் எதுவுமே சொல்லாமல் நிருபதிக்கு ததா அப்படி நிற்கிறார். सूत उवाच श्रुत्वा वाक्यं तु दाशस्य राजा चिन्तातुरो अभवत् गाङ्गेयं मनसा कृत्वा न उवाच नृपतिः तथा. कामातुरः गृहं प्राप्तः चिन्ताविष्टः महीपतिः न सस्नौ बुभुजे नाथ न सुष्वाप गृहं गतः. बुभुजे न अथ ஸோ காமாதுரக ரொம்ப பேராசை இருக்குது, கல்யாணம் பண்ணினா ஆசை இருக்குது, காமம் பீடிக்கிறது, அதோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ கிரகம் பிராப்தக தன்னோட பேலஸுக்கு திரும்பிட்டான். சிந்தாவிஷ்டகா மகீபதிக்கு ரொம்ப கவலையோடு இருக்கான்னு அந்த ராஜா. ஸோ ந சஸ்னோ குளிக்கலையா, குளிக்க கூட தோணலை, குளிக்க மாட்டேங்கிறான். ந அத புபுஜே சாப்பிட மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கான். ந சுஷ்வாப்பா தூக்கமும் வரலை. ஸோ தூக்கம் வராமல் கிரகம் கதக வீட்டுக்கு போனவனுக்கு இதெல்லாம் நடக்கிறது. அவருக்கு அவளால் குளிக்க முடியல, சாப்பிட முடியல, அப்புறம் தூக்கம் வரல, இப்படி இருக்காராம் அந்த ராஜா. कामातुरः गृहं प्राप्तः चिन्ताविष्टः महीपतिः न सस्नौ बुभुजे न अथ न सुष्वाप गृहं गतः.
चिन्तातुरं तु तं दृष्ट्वा पुत्रः देवव्रतः तदा गत्वा पृच्छन् महीपालं तत् असन्तोषकारणम्. சிந்தாதுரம் தூ தம் அவரை பார்க்குறார். இந்த பீஷ்மர் பார்க்குறார். தேவவிரதன், அவரோட பேர் தேவவிரதன். இப்போ இன்னும் பீஷ்மர் ஆகலை அவர். ஸோ தேவவிரதனாகப்பட்ட அந்த பிள்ளை பார்க்குறார் அப்பாவை. சிந்தாதுரம், ரொம்ப கவலையோடு இருக்காரு அப்பா. ஸோ கத்வா அப்ரச்சத்து, அவர்கிட்ட போய் கேட்குறார். மகிபாலம்னா ராஜா, மகின பூமியை பாதுகாக்கக்கூடியவர் ராஜா. ஸோ ராஜாவை பார்த்து அவர் கேட்குறார், தது அசந்தோஷ காரணம், உங்களுக்கு ஏன் இந்த சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப துக்கமாக இருக்கேளே அப்படின்னு போய் கேட்குறார் அப்பாட்ட. चिन्तातुरं तु तं दृष्ट्वा पुत्रः देवव्रतः तथा गत्वा पृच्छन् महीपालं तत् असन्तोषकारणम्. अपृच्छत्, गत्वा अपृच्छत् महीपालम्. ஆமாம். ஓ இல்லை, கத்வா अपृच्छत्. दुर्जयः को अस्ति शत्रुः ते करोमि वशकं तव का चिन्ता नृपशार्दूल सत्यं वद नृप उत्तम. உங்களால் ஜெயிக்க முடியாத ஏதாவது இருக்கா? துர்ஜேக கக அஸ்தி சத்ரு, உங்களுக்கு யாராவது சத்ரு இருக்குது, அவளை ஜெயிக்க முடியலேன்னு கவலைப்படுறீங்களா? ஏன்னா ராஜா நார்மலாக அப்படி தான் கவலைப்படுவான். இந்த மாதிரி அவர் நினைக்கவே இல்லை தேவவிரதன். ஸோ துர்ஜேக கக அஸ்தி சத்ருஹூ, உங்களுக்கு ஜெயிக்க முடியாத சத்ருன்னு யாராவது இருக்காளா? கரோமி வசகம் தவா, அப்படி சொல்லுங்க, நான் போய் அவனை வசப்படுத்துகிறேன், நீங்கள் கவலைப்படாங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ வசகம், அவனை வசப்படுத்துவது போகிறதுக்கு, உங்களை வசப்படுத்துறதுக்கு நான் இருப்பேன். ஸோ காச்சிந்தான் ஷார்தூல, உங்களுக்கு என்ன கவலை ராஜா? சத்தியம் வத, உள்ளதை சொல்லுங்க, ஏன் கவலைப்படுறேங்கிறத உள்ளதை சொல்லுங்க என்று போத்தம, ராஜாவில் சிறந்தவரே எனக்கு உண்மையை சொல்லுங்கள்னு கேட்குறார் பிள்ளை. वशकं तव का चिन्ता नृपशार्दूल सत्यं वद नृप उत्तम. तेन जातेन सुतेन राजन् दुःखं न जानाति न नाशयेद्यः ऋणं गृहीतुं समुपागतः असौ प्राग्जन्मजं न अत्र विचारणास्ति. விசாரணா அஸ்தி. ஓகே. தேன ஜாத்தேன, அதான் ராஜன் சொல்கிறார் ராஜா. ஸோ தேன ஜாத்தேன சுதேன, ஒரு குழந்தை பிறந்து என்ன ஆகிறது, என்ன பிரயோஜனம் கேட்குறேன். நான் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கேன், குத்துக்கலாட்டம் இருக்கேன், உங்களை கவலை தீர்க்க முடியலன்னு நான் ஒரு பிள்ளையாக பிறந்து என்ன பிரயோஜனம் கேட்குறேன். சுதேன தேன ஜாத்தேன, ஒரு பிள்ளையாக பிறந்து என்ன பயன்? துக்கம்னு ஜானாதி ந நாசையேத்து, அப்பாவோட துக்கம் தெரியலை, அப்பாவோட துக்கப்படுறாருங்கிற விஷயம் தெரியலை, அதை நாசப்படுத்துறதுக்கும் ஒன்றும் முடியலை, அப்படின்னு இருக்கப்பட்ட பிள்ளை இருந்தும் இல்லாத ஒன்று தான். நாசையேத்து, அப்பாவோட துக்கத்தை நீக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ பிராக்ஜன்மஜம் ரிணம் கிரகீத்தும் சம்முபாகத்தக அசௌ, முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ பாக்கி வச்சுருக்கான், ஏதோ கடனை பாக்கி வச்சுருக்கான், ரிணம் கடன், அந்த கடனுக்காக பிறந்திருக்கானே தவிர ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பிள்ளையாலன்னு சொல்கிறேன். ஸோ பிராக்ஜன்மஜம் ரிணம், போன ஜென்மத்தில் ஏதோ மிச்சம் இருக்கிற அந்த ரிணத்தை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த ஜென்மத்துக்கு பிறந்த மாதிரி இருக்கிறது, மற்றபடி அவனால் வேறு பிரயோஜனம் இல்லை. ந அத்திர விசாரணா அஸ்தி, இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லைன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ டவுட்னுட்டார். ஸோ இந்த மாதிரி பிள்ளை அப்பாவோட துக்கத்தை தீர்த்து வைக்கலைன்னா அவன் பிறந்து பிரயோஜனம் இல்லைங்கிறத பற்றி நோ டவுட் அபவுட் இட்டு. நான் அத்தனை விசாரணன்னு யூ நீ நாட் ஈவன் திங்க், யோசிக்க கூட வேண்டாம், அவனால் பிரயோஜனம் இல்லைங்கிறது ஷுவர் அப்படின்னு சொல்கிறார். ऋणं गृहीतुं समुपागतः असौ प्राग्जन्मजं न अत्र विचारणा अस्ति. विमुच्य राज्यं रघुनन्दनः अपि तात आज्ञया दाशरथिः तु रामः वनं गतः लक्ष्मणजानकीभ्यां सहैव शैलं किल चित्रकूटम्. ஸோ முன்னாடி கதைகளை இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறா, ஒரு பிள்ளைகள்லாம் எப்படி பண்ணியிருக்கா, அப்பாவுக்கு வேண்டி என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறாருங்க. ஸோ ரகுநந்தன் யார்? ரகுவம்சத்தில் பிறந்த ராமர் வந்து ராஜ்யம் விமுச்சிய, ராஜ்யத்தை விட்டு, அப்பா சொன்னார்ங்கிறதுக்காக வேண்டி ராஜ்யத்தை விட்டு போயிட்டார் இல்லையா. தாத்தா ஆக்ஞா, தாத்தான்னு அப்பாவோட கட்டளையால் தாசரதின்னு தசரதோட பிள்ளை தாசரதி ராமர். ஸோ ராமர் வந்து இப்படி அப்பா சொல் கேட்டு ராஜ்யத்தை விட்டு போனார். அப்பா ராமக வனம்கதக, காட்டுக்கு போனார். லக்ஷ்மண ஜானகிபியாம் சக ஏவ, லக்ஷ்மணனையும் அந்த ஜானகியையும் கூட்டிட்டு போனார். சைலம் கில சித்திரக்கூடம் மலைக்கு போனார் இல்லையா. முதல்ல அப்பா சொல்ல வார்த்தையை கேட்டு உடனே கிளம்பிட்டார் இல்லையா அவர். அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்க போகிறார் இப்போ.
प्रमुच्य राज्यं रघुनन्दनः अपि तात आज्ञाय दाशरथिः तु रामः वनं गतः लक्ष्मण जानकीभ्यां सहैव शैलं किल चित्रकूटम् आज्ञया सुतो हरिश्चन्द्र नृपस्य राजन् यो रोहितश्च इति प्रसिद्धनामा कीर्तः अथ पित्रा विपणा उद्यतश्च दास अर्पितः विप्रगृहीतु नूनम् क्रीतः अत ஸோ ஹரிச்சந்திரன் ராஜா இருந்தார் இல்லையா, அவனோட பிள்ளை பேர் ரோஹிதன் இல்லையா. ஸோ ரஹே ராஜன் அப்பா அவர் ராஜன்னே கூப்பிட்றார். ராஜ்யத்தில் இருக்கிற சந்தனு மகாராஜாவை ராஜன்னே கூப்பிட்றார். ஸோ ஹரிச்சந்திர ராஜாவுடைய சுதக பிள்ளை ரோஹிதன் பெயருடைய அவன் ச இதி ரோஹிதக ச இதின்னு இது இவ்வாறு பெயருடைய ரோஹிதன் என்ற பெயருடைய அந்த பிள்ளை பிரசித்த நாமா நல்ல பிரசித்தி பெற்ற பெயருடைய அந்த ரோஹிதன் விபண உத்தியதஷ்ச பித்ரா அதாவது சேல் பண்ணுறதுக்கு விபணம் சொன்னான்னா சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த அப்பாவால் கிரீத்தக அத. ஸோ அப்பா விற்றுட்டார், பிள்ளை விற்றார். ஏன்னா விஸ்வாமித்திரோட கடன் அடைக்கிறதுக்கு பணம் இல்லை, அதனால அந்த பிள்ளையும் பொண்டாட்டியும் கொண்டு விற்றார் இல்லையா அந்த ஹரிச்சந்திர ராஜா. ஸோ கிரீத்தக யார் வாங்கினாத ஒரு பிராமணன் வாங்கினான் அந்த பிள்ளைய. ஸோ பித்ரா விபண உத்தியதக. ஸோ அப்பாவால் விற்கிறதுக்கு தயாரான அப்பாவால் விப்ரகிரகே கிரீத்தக ஒரு பிராமணன் வீட்டில் வாங்கப்பட்டு, கிரீத்தனை வாங்கிறது. ஸோ வாங்கப்பட்டு தாச அர்ப்பித்தக தாசானுதாசனாக வேலை பண்ணுறான். அந்த பிராமணனோட வீட்டில் சின்ன குழந்தை கூட பார்க்காம அவ்வளோ வேலை கொடுத்தா அந்த வீட்டில். ஸோ அப்படி அவன் தன்னுடைய அப்பாவோட கடனை தீர்த்தான். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடன் நிறைய இருக்குது பிள்ளைக்கு. இப்படி அந்த பிள்ளையாகப்பட்டவன் தான் ஒரு பிராமண வீட்டில் போய் தாசனாக வேலை பண்ணினான். தாச அர்ப்பித்தக தூ நூனம் இல்லையா, கண்டிப்பாக அவன் அப்படி தாசன் வேலையாக அடைவிக்கப்பட்டான் இல்லையான்னு அப்பாட்ட சொல்கிறாங்க பீஷ்மர். सुतः हरिश्चन्द्र नृपस्य राजन् यः रोहितः च इति प्रसिद्धनामा क्रीतः अथ पित्रा विपण उद्यतश्च दास अर्पितः विप्रगृहेतु नूनम् तथा अजीकर्तस्य सुतः वरिष्ठः नाम्ना शुनशेप इति प्रसिद्धः क्रीतः तु पित्रापि अथ யூபபத்தஹ சம்மோசிதஹ காதிசுதேன பச்சாத். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்டு ஹரிச்சந்திர ராஜாவோட ஈவெண்ட் இதுலேயே கதையிலேயே இந்த நம்ம பார்த்த இந்த ஈவெண்ட் கிரீத்தகங்கிறது கடைசியில் கொண்டு போய் விற்பன் இவற்றை கடன் வாங்கி. ஆனால் இந்த ரோஹிதனை அஜீகர்த்தன். ஸோ அஜீகர்த்தசிய சுதக. ஸோ ரோஹிதன் எங்கேயோ காட்டில் ஓடி போய்டுவான். எங்கள் அப்பா என்னை வர்ணனுக்கு கொடுக்க போகிறாருன்னு உடனே ரோஹிதன் காட்டில் ஓடி போன உடனே வேறு யாரையாவது வச்சு யாகத்தை முடிக்கலாம். வர்ண யாகத்துக்கு நரபலி கொடுக்கணும். அப்போ அதுக்கு வேண்டி ஏதாவது பிராமணன் எதாவது பிள்ளை விற்க தயாராக இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார் இல்லையா ராஜா ஹரிச்சந்திரன். அப்போது இந்த அஜீகர்த்தன் ஒரு பிராமணன், பாவம் பூவர், ரொம்ப ஏழை. அவன் என்ன பண்ணால் ஒரு பிள்ளையை விற்றான். அந்த பிள்ளை தான் அவனோட நடுப்பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை சுனஷேபன். ஸோ அஜீகர்த்திய சுதக சுனஷேபன் என்ற பிள்ளையை வரிஷ்டக சிறந்த பிள்ளையவன் நாம்னா. ஸோ அந்த சுனஷேபங்கிற பெயருடையவனை இது பிரசித்தக சுனஷேபன் என்று பிரசித்தம். ஏன்னா அவனும் ரொம்ப கதையில் பிரசித்தமாயிட்டானவன். ஏன்னா அப்பாவே அந்த பிள்ளையை வித்துவிட்டான். அவனும் சரின்னு பாவம், நான் போகிறேன்ப்பா, நீங்கள் மூத்த பிள்ளை அப்பாவுக்கு வேணும், கடைசி பிள்ளை அம்மாவுக்கு வேணும், பிரியமானவன் நான் நடுப்பிள்ளை, உங்கள் 2 பேருக்குமே வேண்டாம், என்னை வித்துருங்கப்பான்னு அந்த பிள்ளையே சொல்லும் பாவம். ஸோ அப்பாவுக்கு வேண்டி அந்த பிள்ளை தானே வித்துக்க சம்மதிச்சு, அதனால பிரசித்தமாயிட்டானவன். பிரசித்தமான அந்த பிள்ளை கிரீத்தக வாங்கப்பட்டான். யார்? ஹரிச்சந்திரன் வாங்கிட்டான். வாங்கி யாகத்தில் கொடுக்கணும் இப்போ. ஸோ பித்ரா அப்பி அத யூபபத்தக சொந்த பிள்ளைய இந்த அஜீகர்த்த ராஜா என்ன பண்ணுறார், அஜீகர்த்த அந்த பிராமணன் என்ன பண்ணுறார், அந்த யாகத்துக்கு போய் அவனே யூபஸ்தம்பத்தில் கட்டுறா. யூபஸ்தம்பம்ங்கிறது ஒரு நரபலியை பிடிச்சு கட்டுற ஒரு இது கம்பம். அந்த ஸ்தம்பத்தில் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பிள்ளையே பலியாடாக கட்டினான் சொந்த அப்பா அஜீகர்த்தனால் கட்டப்பட்டு. ஸோ யூபபத்தக சம்மோச்சிதக காதிசுதேன. அப்போ தான் அங்கே விஸ்வாமித்திரர், காதிசுதன காதியோட பிள்ளையார் விஸ்வாமித்திரர். ஸோ விஸ்வாமித்திரரால் விடுவிக்கப்பட்டான் யார், அந்த சுனஷேபன். ஸோ அது வரைக்கும் அவன் அப்பாவோட பிடியில் அப்பா சொல்படி கேட்டுட்டு இருந்தான். அப்படி அப்பா சொல்ல கேட்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் யார், தேவவிரதன். ஸோ காதிசுதரால் விஸ்வாமித்திரரால் விடுவிக்கப்பட்டார் இல்லையா, பின்னாடி பஷாத்தன பின்னாடி. तथा अधिकर्तस्य सुतः वरिष्ठः नाम्ना
नश्चेप इति प्रसिद्धः क्रीतः तु पित्रा अपि अतयुपबद्धः सम्मोचितः कातिसुतेन पश्चात् राधेकृष्ण ಇದು ರಾಮಕೃಷ್ಣ पित्रा आज्ञया जामदग्नेन पूर्वं छिन्नं शिरः मातुः इति प्रसिद्धम् अकार्यम् अपि आचरितं च तेन गुरोः आज्ञया च गरीयसी कृता and okay பித்ராக்ஞயா ஜாமதக்னியேன. ஸோ அப்பாவுடைய அந்த ஜாமதக்னி யார்? ஜமதக்னியோட பிள்ளை யார்? பரசுராமர். அதான் ஜாமதக்னின்னு பரசுராமர்னு அர்த்தம். ஸோ அப்பா என்ன சொன்னார்? ஜமதக்னி என்ன சொன்னார்? உன்னோட அம்மாவை கொல்லுன்னுட்டார் இல்லையா? ஸோ அம்மா வந்து தப்பு பண்ணிட்டா, அதனால் நீ உன்னோட அம்மாவை கொல்லுன்னு. ஸோ அப்பாவுடைய ஜாமதக்னியேன பூர்வம்னு முன்னாடி இந்த பரசுராமர் அப்பாவுடைய ஆக்ஞையால், பித்ராக்ஞையா அப்பாவுடைய ஆக்ஞையால் மாத்துகு சிரக சின்னம், அம்மாவுடைய தலையை வெட்டி விட்டார். ஸோ இது பிரசித்தம், அது எல்லாருக்குமே தெரியுமே, ரொம்ப பிரசித்தமான கதை நமக்கு தெரியுமே எல்லாருக்கும். ஸோ அகாரியம், செய்யக்கூடாத காரியம் அது. ஒரு அம்மாவோட தலையை வெட்டலாமா பிள்ளை? எல்லாத்துலேயும் வரும். ஸோ அகாரியம் அப்படி ஆச்சரித்தம், செய்யக்கூடாத காரியத்தை செய்தார் அந்த பரசுராமர். சத்தேன குரோஹோ அனுஜ்ஞா, அப்பாவுடைய அந்த ஆக்ஞையினால கரியசி கிருதா. ஸோ அவருடைய அந்த ஆக்ஞாலாம் பண்ணினா கூட, அனுஜ்ஞான்னு சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அனுஜ்ஞாங்கிறத ஆசீர்வாதம். ஸோ அப்பா ஆசீர்வாதம் கொடுத்தார். ஸோ கரியசி கிருத்தான மேன்மையை அடைந்தார். கரியசினா மேன்மைன்னு அர்த்தம். கரியஸ்னா பெரிது, கரியஸ்னா ரொம்ப சிறப்பானது, எல்லாமே கரியசி. இந்த இடத்துல மேன்மை. ஸோ அனுஜ்ஞான்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம். பெர்மிஷன்கிறத விட ஆசீர்வாதம். ஸோ அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணினார். என்ன ஆசீர்வாதம் பண்ணினார்? நீ வரங்கோளுன்னாரு. உடனே இவர் என்ன வரம் கேட்டார்? எங்கள் அம்மா உயிரோடு வரலன்னார். ஸோ அதனால அவருக்கு அந்த மேன்மை கிடச்சிது. பரசுராமர் வெட்டினார்னாலே என்ன காரணம்? அப்பாவால் உயிரை கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும் தெரியும் அவருக்கு. அதனால ஓகேன்னு வெட்டினார் இல்லையா? पित्राज्ञया जामदग्नेन पूर्वं छिन्नं शिरः मातुः इति प्रसिद्धम् अकार्यम् अपि आचरितं च तेन गुरोः अनुज्ञा च गरीयसी कृता. குருங்கிறது இந்த இடத்துல அப்பாங்கிற மீனிங். ஏன்னா குருங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. அப்பா, அண்ணா, குரு எல்லாம் குருன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதத்தினால அவருக்கு மேன்மையாக அடைந்தார். இது எல்லா இடத்துலையும் வருதுனால என்ன சொல்கிறான்னா, எல்லா புராணங்கள் எல்லாமே படித்ததுக்கப்புறம் தான் கீதையை படிக்கணும். நேரம் கீதையை படிக்கப்படாது. பகவத்கீதை அப்போ தான் சிம்பிளாக இருக்கும்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த தேவி பாகவத்தோட செகண்ட் பார்ட்டில் பார்த்தா கீதா ஸ்லோகங்கள் பழசு அப்படியே வேர்ட் பை வேர்டு வருது. தேவி பாகவத்தோட செகண்ட் சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா கீதையில் பார்க்குற ஸ்லோகங்கள் அதே வார்த்தைகள் அப்படியே இருக்குது. ஸோ அதான் முதல்ல கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிங்கோன்றாவா. शरीरं तव भूपतेन शमो अस्मि नूनं वद किं करोमि अहं न शोचनीयं मयि वर्तमाने अपि असाध्यम् अर्थं प्रतिपादयामि अतः. ஸோ இதம் ஷரீரம் தவ பூபதே. அப்பா இந்த சரீரம் நீங்கள் கொடுத்தது இல்லையா? அப்பா உங்களுடைய சரீரம் இது. இதம் சரீரம் என்னுடைய சரீரம் தவ உங்களுடையதப்பா பூபதே ராஜா. ந சமோ அஸ்மி நூனம் வத கிம் கரோமி அகம். ஸோ நான் ஃபிட்டாக இல்லாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்ப்பா? என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேடா அப்படி கேட்குறேன் நான். ஸோ ந க்ஷமஹா அஸ்மி, நான் ஃபிட்டாகலைன்னு சொன்னால் நூனம் வத கிம் கரோமி அகம் இருந்தாலும் சொல்லுங்கப்பா. ஸ்டில் நூனம்னு நிச்சயமாக சொல்லுங்கோ. கிம் கரோமி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கோ. ந சோச்சனீயம் மயி வர்த்தமானே, நீங்கள் கவலையே படக்கூடாதப்பா. சுச்சாங்கிறதுலேருந்து சோச்சனீயம். ஸோ நீங்கள் கவலையே படக்கூடாதப்பா. மயி வர்த்தமான், நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்படி அசாத்தியம், சரி சாதிக்கவே முடியாத காரியமாக இருந்தால் கூட, அசாத்தியம் அர்த்தம் அப்படி சாதிக்க முடியாத அந்த காரியத்தை கூட பிரதிபாதையாமி நிச்சயமாக செய்தே தீர்வேனப்பா அதக ஆகவே. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் செய்வேன், நீங்கள் நான் இருக்கும்போது கவலையப்படாதீங்கோ ஆசை இது பண்ணுறேன். ரொம்ப சாந்தப்படுத்துகிறான் அப்பாவை. இதம் ஷரீரம் தவ பூபதேன ஷமோ அஸ்மி நூனம் வத கிம் கரோமி அகம் ந சோச்சனீயம் மயி வர்த்தமானே அபி அசாத்யமர்த்தம் பிரதிபாதயாமி அதஹ. प्रब्रूहि राजन् तव कास्ति चिन्ता निवारयामि अद्य तनुः गृहीत्वा देहेन मे चेत् चरितार्थता वा भवति अमोघा भवतश्चिकीर्षस्य
चिकीर्षा பவது பிரப்ரூஹி ராஜன் சொல்லுங்க. பிரப்ரூஹி பிரபுஹி ராஜன் நன்னா சொல்லுங்க. ராஜாவே எங்கிட்ட சொல்லுங்க. தவ காஸ்தி சிந்தா, உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. நிவாரயாமி, தடுத்து விடுகிறேன், உங்களை கவலை நான் நீக்கி விடுகிறேன். அத்யா தனுர்கிரகீத்வா, தனுசு எடுத்துன்னு போகிறேன் நான், வில்லு எடுத்துன்னு போகிறேன் நான். எந்த சத்ருவானாலும் கவலை கிடையாது, நான் போகிறேன். தேகேனமே சேத், என்னுடைய தேகத்தால். சரித அர்த்தா, சரித அர்த்தானது காரியம் செய்யப்பட்டது என்றால், என்னுடைய இந்த தேகத்தினால ஏதாவது நன்மை உண்டென்றால், உங்களுக்கு அது பிரயோஜனப்படும் என்றால், வா பவது அமோகா பவதக சிகிஷா, உங்களுடைய அந்த ஆசை, சிகிஷானது ஆசை, எது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையாகப்பட்டது அமோகா பவது, உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும் சொல்கிறார். அமோகான வேஸ்ட் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ நடக்கட்டும், உங்களுடைய ஆசை என்னுடைய சரீரத்தினால ஏதாவது உங்களுக்கு அந்த நன்மை பண்ண முடியுமானா உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும் சொல்கிறார். प्रब्रूहि राजन् तव कास्ति चिन्ता निवारयामि अद्य धनुः गृहीत्वा देहेन मे चेत् चरितार्थता वा भवतु अमोघा भवतः चिकीर्षा. कास्ति जननं सने तं सुतं यः पितुः ईप्सितार्थं तमः अपि सन्न प्रतिपादयेद्यः जातेन किं तेन सुतेन कामं पितुः न चिन्तां हि तम् उद्धरेद्यः. திக்தம் சுதம், அந்த பிள்ளை ஒரு சீச்சி அதாவது தனியாக நொந்துக்கிறார். அப்பாவோட கவலையை தீர்க்க முடியல, நான் என்ன பிள்ளைங்கிற மாதிரி. எந்த பிள்ளையானாலும் அப்பாவோட காரியத்தை செய்யலைன்னா அவனுக்கு ஒரு சீச்சின்ற திக் அப்படின்ற. எக பிதுகு ஈப்சித அர்த்தம், அப்பா விரும்பிய அந்த செயலை செய்யலைன்னா சமோ அபி சன், சமகன ஃபிட்டாக இருந்தும் கூட, அப்பாவோட காரியத்தை நிறைவேற்றத்துக்கு ஃபிட்னஸ் இருந்தும் கூட, சமகா சன் அபி, அப்படி அந்த ஃபிட்னஸ் இருந்தும் கூட அவன் செய்யலை என்றால் அந்த பையனுக்கு ஒரு திக்கு. பிரதிபாதையே ந பிரதிபாதையே தக, அப்பாவுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கலை என்றால் அவனுக்கு ரொம்ப மோசமான பிள்ளை அவன். ஜாத்தேனக்கும் தேன, அவன் பிறந்து தான் என்ன பிரயோஜனம், அந்த பிள்ளை தான் பிறந்து என்ன பிரயோஜனம். தேன சுதேன காமம் பிதுகு ந சிந்தாம்கி சம் உத்தரேத், அதாவது அப்பாவுடைய கவலையை தூக்கி களையலை என்றால் சம் உத்தரேத்துன்னு எனக்கு உத்தாரணம் பண்ணுறது எனக்கு தூக்கி எறிகிறது. ஸோ அப்பாவுடைய கவலையை அவன் தீர்க்கவில்லை, அதை எடுத்து தீர்க்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளை பிறந்து தான் என்ன பிரயோஜனம். पितुः न चिन्तां हि समुद्धरेद्यः. सुत उवाच निशम्य इति वचः तस्य पुत्रस्य शन्तनुः नृपः लज्जमानः तु मनसा तम् आह त्वरितं सुतम्. ஓகே, ஸோ சூதர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்க நைமிஷானத்தில் நிஷம்யா இதை கேட்டு அரே பிள்ளையோட வார்த்தையா புத்திரஸ்ய தஸ்ய வச்சக, ஸோ தன்னுடைய பிள்ளையுடைய அந்த வார்த்தையை கேட்டு சந்தனுகுன் இருப்பகர், சந்தனு ராஜா லஜ்ஜமானகா தூ மனசா, மனசில் வெக்கமாக இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்ல முடியுமா பிள்ளையை பார்த்து. ஸோ அதனால் வெக்கமாக இருக்குது அவனுக்கு, மனசில் ரொம்ப வெக்கப்பட்டார். தம் ஆக தொரித்தம் சுதம், ரொம்ப வேகமாக இருக்கான் பிள்ளையானா, ரொம்ப வேகமாக இருக்கான். என்ன பண்ண சொல்லுன்னு இருக்கான். அப்படிப்பட்ட பிள்ளையை பார்த்து சொல்கிறார் இப்போ அப்பா. पुत्रस्य शन्तनुः नृपः लज्जमानः तु मनसा तम् आह त्वरितं सुतम्. राजोवाच चिन्ता मे महती पुत्र यः त्वम् एकः असि मे सुतः शूरः अतिबलवान् मानी सङ्ग्रामेषु अपराङ्मुखः. ஸோ முள்ள அந்த சப்ஜெக்ட் வரார் இப்போ அப்பா சொல்கிறார். மே மகத்தி சிந்தா, எனக்கு ஒரு கவலை இருக்குப்பா பிள்ளையே புத்திர. யகாத்துவம் ஏகக அசி, நீ ஒரு பிள்ளையா இருக்க, எனக்கு ஒத்த பிள்ளை. ஸோ ஒரே பிள்ளையா இருக்கை மே சுத்த, எனக்கு இருக்கை ஒரே பிள்ளையா. சூரக, நீ ரொம்ப சூர வீரனாக வேறு இருக்கை. அதிபலவான், ரொம்ப பலசாலியாக இருக்காய். மானி, நம்ம கௌரவம் கொடுக்கப்பட கௌரவத்தோடு இருக்காய் நீ. சங்கிராமேஷு அபராங்முக, போர்னு வந்தால் ரெடியாக முன்னாடி நிற்கிற, புறமிதுக்கிட்டு ஓடுறதில்லை. பராங்முகம்னா புறமிதுக்கிட்டு ஓடுறது, போர் முகத்துலேருந்து ஓடுறது. அபராங்முகன்னா நேராக எதிர்கொள்கிறது போகிற. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளையா நீ இருக்காய். राजोवाच चिन्ता मे महती पुत्र यः त्वम् एकः असि मे सुतः शूरः अतिबलवान् मानी सङ्ग्रामेषु अपराङ्मुखः. एका अपत्यस्य वा
ஏக அபத்தியஸ்ய. ओके एक अपत्यस्य मे तात वृता इदं जीवितं किल मृते त्वयि मृदे क्वापि किं करोमि निराश्रयः. ஸோ ஒரு பிள்ளையை பெற்ற நான்னு சொல்கிறேன். ஏக அபத்தியம், அபத்தியம்னா பிள்ளை. ஸோ ஏக அபத்தியசியமே, ஒரு பிள்ளையை பெற்ற நான், தாத்தா குழந்தாய், இங்கே தாத்தானா அப்பான்னு சொல்லக்கூடாது, தாத்தானா குழந்தாய், தாத்தாங்கிறதுக்கு அங்கங்கே அர்த்தம் மாறும். ஸோ இப்போ குழந்தாய், நான் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கேன், இதம் ஜீவிதம் விருதா, நான் ஒரு பிள்ளையை பற்றி உயிரோடு இருக்கிறதே லாய் கிடையாதுன்ற. ஏன்னா அந்த பிள்ளைக்கு எப்போவுமே ஆபத்து. அதனால தான் ஒரு பிள்ளையை பெற்றவளை கூட காக்க வந்தியும்பா, மலடின்னு சொல்லுவாள். வந்தினா மலடி, காக்க வந்தினா ஒரு பிள்ளையை பெற்ற மலடின்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு பிள்ளை போய்ட்டால் திருப்பி அவள் மலடி ஆடுவாள். அதனால அவளுக்கு காக்க வந்தின்னு சம்ஸ்கிருத்தில் பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்ற நான் வாழறதே பெஸ்ட்டு. மிருதே தொய் மிருதே கோபி, ஏதாவது யுத்தத்துக்கு நான் போகிறேன், நீ ஃப்ரண்ட்டில் வேற நிற்கிற, அதனால் ஏதாவது போரில் மிருதேன்னு யுத்தம், ஏதாவது யுத்தத்தில் எங்கேயாவது மிருதே தொய் நீ செத்து போயிட்டேனா, நீ போயிட்டியானா, கிம் கரோமி, நான் நிராசிரியம், எனக்கு எந்த விதமான ஆதாரம் இருக்காது, ஒரு பிள்ளை இருக்காது, பற்றுக்கோடு இருக்காது, அதனால நான் என்ன பண்ண முடியும்ப்பா, அதனால என்னோட ஜென்மமே வேஸ்ட் இல்லையான்னு ஆரம்பிக்கிறேன். ஏக அபத்யஸ்ய மே तात वृता इदं जीवितं किल मृते त्वयि मृदे क्वापि किं करोमि निराश्रयः. एषा मे महती चिन्ता ते अद्य दुःखितः अस्मि तेन अद्य दुःखितः अस्मि अहं न अन्या चिन्ता अस्ति मे पुत्र यां तव अग्रे वदामि अहम्. எனக்கு இதுதான்ப்பா பெரிய கவலை. ஏஷாமே மகதி சிந்தா. ஸோ ஒரு பிள்ளையாக இருக்கேங்கிறது தான் பெரிய கவலையாக இருக்குது எனக்கு. தேன அதனால் அத்திய துக்கிதக அஸ்மி, நான் இன்றைக்கி ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன். நான் அந்யா சிந்தாசி, எனக்கு வேறு கவலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மே புத்திர, என்னோட வேறு கவலையெல்லாம், எனக்கு சத்ரு கித்ருவெல்லாம் நீ சொல்கிறியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. யாம் தவ அக்ரே வதாமி அகம். ஸோ நான் சொல்கிற மாதிரி, எதை பற்றி நான் என்னோடய கவலை அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி வேறு கவலை எதுவுமே எனக்கு இல்லைப்பா, உங்கள்கிட்ட சொல்கிற அளவுக்கு. தவ அக்ரே வதாமியகம், நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வேறு துக்கம் எதுவும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. सूत उवाच तद् आकर्ण्य अथ गाङ्गेयः मन्त्री वृद्धान् अपृच्छत् न मां वदति भूपालः लज्जया अद्य परिप्लुतः. ஸோ காங்கேய சூதரி கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நைமிஷாரணத்தில் நடக்கிறது. காங்கேயன் யார்? பீஷ்மர். ஸோ அந்த தேவவிரதனாகப்பட்டவர் தது ஆக்கர்ணியா, அப்பா சொல்கிறத கேட்டுட்டு மந்திரி விருத்தான் அப்பிரிச்சத்து, சரி அப்பா என்ன ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறார், என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு மந்திரிகளை போய் கேட்குறார். ஸோ வயசான மந்திரிகளை போய் கேட்குறார் அவர் யார்? பீஷ்மர். நாமா வததி பூபாலக, எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார், டைரெக்டாக என்ன கவலைன்னு எங்கள் அப்பா சொல்ல மாட்டேங்கிறார். லஜ்ஜையா அத்திய பரிப்புளுத்தக, அவர் ஏதோ ஓஹோ சூத்தர்லேயே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த சூத்தர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார். ஸோ அந்த இவர் பீஷ்மர் தேவவிரதன் அல்லது பீஷ்மர் இப்போ மற்ற மந்திரிகள்கிட்ட போய் கேட்டார். வெட்கத்தோடு ராஜா சொல்ல மாட்டேங்கிறார்கிற விஷயத்தை மந்திரிகள்கிட்ட போய் சொல்லி என்ன விஷயம்னு கேட்டார். तद् आकर्ण्य अथ गाङ्गेयः मन्त्री वृद्धान् अपृच्छत् न मां वदति भूपालः लज्जया अद्य परिप्लुतः. वित्तवार्तां नृपस्य अद्य पृष्ट्वा यूयं विनिश्चयात् सत्यं ब्रुवन्तु मां सर्वं तत्करोमि निराकुलः. வித்தான்னு சொன்னான்னா இந்த நார்மலாக வித்தம்னு பணம் நல்லா சொல்லுவாங்க, அப்படி இல்லை, வித்தே வார்த்தாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா வித்தேன்னா அறிந்தவுடன் நீங்கள் அவரோட நியூஸை கரெக்டாக தெரிஞ்சுங்கோங்கிறார். மந்திரிகிட்ட போய் அந்த பீஷ்மர் சொன்னார், இவ்வாறு சொன்னார், வித்தா வார்த்தாம், அவருடைய உண்மையான நியூஸை அறிந்து, வித்தாங்கிறது இங்கே வேத அங்கே வார்த்தையிலேருந்து வருது. ஸோ நிருப்பஸ்ய, ராஜாவுடைய அந்த நியூஸை தெரிஞ்சுண்டு அத்திய பிரிஷ்வா, கேட்டு சொல்லுவோம் எனக்கு, யூஎம் வி நிச்சயா, நிச்சயத்தோடு கேட்கணும், என்ன கவலைன்னு அவர் மாற்றி ஏதோ சொல்கிறார், எங்கிட்ட சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது, அதனால் கிளியராக தெரிஞ்சுட்டு எங்கிட்ட சொல்லுவோம். சத்தியம் புருவந்து மாம், எங்கிட்ட உண்மையை சொல்லணும் நீங்கள்லாம். சர்வம் தத்கரோமி நிராகுலக, ஒரு குழப்பம் இல்லாமல், நிராகுலகன ஒரு குழப்பம் இல்லாமல் ராஜாவுடைய கவலையை நான் தீர்த்து வைப்பேன், அவருடைய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்கிறேன்.
वार्तां नृपस्य अद्य पृष्ट्वा यूयं विनिश्चयात् सत्यं ब्रुवन्तु मां सर्वं तत्करोमि निराकुलः तच्छ्रुत्वा ते नृपं गत्वा संविज्ञाय च कारणं शशंसुः विदितार्थः तु गाङ्गेयः तत् अचिन्तयत् ஸோ அதை கேட்டுட்டு இப்போ பீஷ்மர் சொன்னதை கேட்டுட்டு அவன் நிருப்பம் கத்வா ராஜாட்ட போய் கேட்டாவா சம்விஜ்ஞாயச்ச காரணம் அறிந்து கொண்டார்கள் சம்விஜ்ஞாயனன் நன்றாக அறிந்து கொண்டார்கள் காரணத்தை எதனால் அவர் துக்கமாக இருக்காரு காரணம் தெரிஞ்சு போயிடுத்தவா இருக்கு ஷஷம் சுகுன்னு இவற்றை வந்து சொன்னார்கள் ஸோ இவரை கேட்க வைத்தார்கள்னு அர்த்தம் ஷஷம் சுகு ஸோ தேவரதனை வந்து சொல்கிறா விதித அர்த்தாக எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுடுத்து அவர் எதனால் சுகமாக இருக்காருங்கிற அந்த இதை சொல்லி இவர்கிட்ட வந்து சொல்லி காங்கேக விதித அர்த்தக தூ காங்கேயனும் புரிஞ்சுடுத்து ராஜாவோட கவலை புரிஞ்சுடுத்து தது அச்சிந்தையத்து அதை பற்றி யோசிக்கிறார் இது எப்படி தீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்தார் तच्छ्रुत्वा ते नृपं गत्वा संविज्ञाय च कारणं शशंसुः विदितार्थः तु गाङ्गेयः तदचिन्तयत् सहितः तैः जगाम आशु दासस्य सदनं तदा प्रेमपूर्वम् उवाच इदं विनम्रः जाह्नवीसुतः சகிதக தைகின்னு அவளையும் கூட்டிண்டார் அந்த மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூட்டிண்டார் ஆஷு ஜகாம கிளம்பி போகிறார் எங்கள் தாசஸ்ய சதனம்னா வீடு ஸோ அந்த மீனவனோட வீட்டுக்கு போகிறார் அவளெல்லாம் அழிச்சின்னு போகிறார் பிரேமபூர்வம் உவாச்சா ரொம்ப அன்போடு பேசுகிறான் ஏன்னா அவள் பொண்ணை அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அதனால ரொம்ப பிரேமத்தோடு அன்போடு சொல்கிறார் வினம்ரக பணிவோடு ஜான்கவி சுதக ஜான்கவின்னா கங்கை பிள்ளையாகப்பட்டவர் அவற்றை ரொம்ப பணிவாக பேசுகிறாராம் தாசன்ட்ட सहितः तैः जगाम आशु दासस्य सदनं तथा प्रेमपूर्वम् उवाच इदं विनम्रः जाह्नवीसुतः गाङ्गेय उवाच पित्रे देहि सुतां ते अद्य प्रार्थयामि सुमध्यमां माता मे अस्तु सुता इयं ते தாசக அஸ்மி அஸ்யாஹ பரந்தப ஸோ அவர்கிட்ட சொல்கிறார் காங்கேயன் பேசுகிறார் பித்ரே தேகி சுதாம் தே உங்களுடைய பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ பிரார்த்தையாமி சுமத்தியமாம் இந்த பெண்ணை நான் கேட்கிறேன் எங்கள் அப்பாவுக்காக வேண்டி நான் கேட்குறேன் உன்னை பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன் நான் மாதாமே அஸ்து சுதாயம் இந்த பெண் எனக்கு அம்மாவாக இருக்கட்டும் ஸோ மே அஸ்து இருக்கட்டும் தாசகா அஸ்மி அஸ்யாகா நான் அவளுக்கு தாசானுதாசனாக வேலை பண்ணுவேன் எங்கள் அம்மா ஆயிடுவாவ அம்மாவுக்கு பிள்ளைங்கிற முறையில் நான் அவளுக்கு தாசகனாக இருந்து காரியம் பண்ணுவேன் பரந்தப்பன்னு இது வந்து ரெண்டு அர்த்தமும் இங்கே சூட் ஆக மாட்டேங்கிறது ஏன்னா எதிரிகளை வாட்டுபவனேங்கிறது இங்கே எதிரிகளை வாட்டுறது தாசனோட வேலை கிடையாது அப்படின்னு சூட் ஆகலை பரமமான தபசை உடையவர்னு சூட் ஆகலை இருந்தாலும் தப்பான்னு சொன்னானே என்னது எல்லாரையும் கடத்துறதுல ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடியவரே எல்லாரையும் அந்த இதில் போட்டில் கடத்தி வைக்கிறாரே அதில் ஒரு தபஸ்னாலே எப்போவுமே ஈடுபாடுங்கிற அர்த்தத்துக்கு தபஸ்ன்னு அர்த்தம் உண்டு ஸோ அந்த மாதிரி உடையவரேன்னு எடுத்துக்கலாங்க पित्रे देहि सुतां ते अद्य प्रार्थयामि सुमध्यमां माता मे अस्तु सुता इयं ते दासः अस्मि अस्याः परन्तप दास उवाच त्वं गृहाण महाभाग पत्नीं कुरु नृपात्मज पुत्रः अस्या न भवेत् राजा वर्तमाने त्वया इति वै त्वयि इति ஸோ தாசன் சொல்கிறார் தொம் கிருகான மகாபாக பத்னியும் குரு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ தொம் கிருகான நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவ பிள்ளை ராஜா ஆகிடுவானே இந்த பிரச்சனையே கிடையாது அதனால் மகாபாகியம் உடனே பத்னியும் குரு ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவளை உன்னோட பத்னியை ஆக்கிக்கோ நிருபாத்மஜா நிருபனுடைய பிள்ளையே ராஜாவோட பிள்ளையே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ புத்திரக அஸ்யாக ந பவேத் ராஜா வர்த்தமானே தொயி இத்தி நீ இருக்கும்போது வர்த்தமானே தொயின்னு நீ இருக்கையில் இவளுடைய பிள்ளை எப்படி ராஜா ஆக முடியும் அஸ்யாக புத்திரக ந ராஜா பவேத்து இவனுடைய பிள்ளை ராஜா ஆக முடியாது ஆகவே நீ கல்யாணம் பண்ணா இவளுடைய பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக ராஜா ஆகிடுவன் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டாரோ संगृहाण महाभाग पत्नीं कुरु नृपात्मज पुत्रः अस्या न भवेत् राजा वर्तमाने त्वयि इति वै गाङ्गेय उवाच माता इयं मम दास्येयि
राज्यं न एव करोमि अहं पुत्रः अस्याः सर्वदा राज्यं करिष्यति न संशयः. மம தாஷேயின்னு தாசனோட பெண்ணு, இந்த செம்படவ பெண்ணு எனக்கு வந்து மாதா, மம மாதா ஐயம், இவள் என்னுடைய அம்மா. ராஜ்யம் நைவ கரோமி, நீங்கள் பயப்பட பண்ணுவோம், நான் ராஜ்யமெல்லாம் ஆளவே மாட்டேன். நான் ஏவ ராஜ்யம் கரோமி, நான் ராஜ்யத்தை ஆள மாட்டேன். அஸ்யாஹா புத்திரகா, இவளுடைய பிள்ளை தான் சர்வதா எப்போவுமே ராஜாவாக இருப்பேன். ராஜ்யம் கரிஷ்யதி ந சம்சயக, சந்தேகமே படாதீங்கோ, இவ பிள்ளைக்கு தான் ராஜ்யம்னு சொல்லிட்டு இருக்கோம். माता इयं मम दासीः राज्यं नैव करोम्यहं पुत्रः अस्याः सर्वथा राज्यं करिष्यति न संशयः. दासो उवाच सत्यं वाक्यं मया ज्ञातं पुत्रः ते बलवान् भवेत् सः अपि राज्यं बलान् नूनं गृह्णीयात् इति निश्चयः. ஸோ இவர் சொல்கிறார், சத்தியம் வாக்கியம் மயா ஞாதம், அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் உண்மைன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பொய் சொல்லலை, கண்டிப்பாக நான் ராஜா ஆள மாட்டேன். நீங்கள் சொல்கிறத நான் சத்தியமாகவே எடுத்துக்கிறேன். சத்தியம் வாக்கியம் நான் அப்படியே புரிஞ்சுட்டேன். மயா ஞாத்தம் நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தே புத்திரக பலவான் பவேத்து, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிப்பாய், உன் பிள்ளைகள் வந்து எனக்கு ராஜ்யம் கொடுன்னு கேட்பா இல்லையா, மாட்டாளா? ஸோ உன்னுடைய பிள்ளைகள் பலவானாக ஆவார்கள், பலமான பிள்ளைகள் நீ பெறுவாய். சகாபி ராஜ்யம் பலாத்காரமாக கண்டிப்பாக நூனம் நிச்சயமாக ராஜ்யம் கிருண்ணி அது பிடிங்கிடுவா ராஜ்யத்தை. ஸோ உன் பிள்ளைகளாக பலமாக பிறந்து நாளைக்கு இவன் பிள்ளை ஆண்டா கூட இவள்கிட்ட ராஜ்யத்தை பிடிங்கிடுவா இல்லையா. சகாபி ராஜ்யம் கிருண்ணியாத்து எடுத்துக்கொள்வான், பலாத்காரமாக எடுத்துக்கொள்வான். இது நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாதுட்டார். ஏன்னா இவருக்கே டவுட்டு, ராஜபுத்திரர்கள்லாம் எவ்வளோ பலமாக இருப்பா, தன்னோடு செம்படவனோடு பொண்ணா பிள்ளையா பிறக்கிறது எவ்வளோ பலம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்குது. सत्यं वाक्यं मया ज्ञातं पुत्रः ते बलवान् भवेत् सः अपि राज्यं बलात् नूनं गृह्णीयात् इति निश्चयः. गाङ्गेय उवाच नदारसङ्ग्रहं नूनं करिष्यामि हि सर्वदा सत्यं मे वचनं तात मया भीष्मं व्रतं कृतं. நான் தாரசங்கிரகம் பண்ணிக்க மாட்டேன். தாரசங்கிரகம்னு பெண்டாட்டியோடு சேர்க்கை. ஸோ மனைவியை நான் சேர்த்துக்கவே மாட்டேன் கண்டிப்பாக. நூனம்னா நிச்சயமாக. கரிஷ்யாமி சர்வதா, ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக சந்தேகமே படாதீர்கள். சத்தியமே வச்சனம் தாத்தா, ஐயனே, இங்கே தாத்தானா ஐயனே அப்படின்னு எடுத்துக்கணும். ஐயனே என்னுடைய வார்த்தை உண்மை. மயா பீஷ்மம் விரதம், இது பயங்கரமான ஒரு சபதத்தை நான் செய்கிறேங்கிறார். பீஷ்மம் விரதம், அதனால தான் பீஷ்மர். இப்போ தான் அவருக்கு ஆக்சுவலாக பீஷ்மனே பெயர் வரப்போகுது. ஸோ பீஷ்மம் விரதம் கிருத்தம். ஸோ நான் இந்த பீஷ்மமான ஒரு சபதத்தை நான் செய்கிறேன். सूत उवाच एवं कृतां प्रतिज्ञां तु निशम्य जशजीवकः ददौ सत्यवतीं तस्मै राज्ञे सर्वाङ्गशोभनाम्. இவ்வாறு ஏவம் கிருதாம் பிரதிஜாம், இப்படி ஒரு பெரிய பீஷ்ம சபதத்தை பண்ணின உடனே சூதரிங்க கதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இதை கேட்டு நிஷம்பி அதை கேட்ட உடனே ஜஷ ஜீவகாரு மீனவன் அர்த்தம். ஜஷன மீனை கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் மீனவன். ஸோ ததௌ சத்யவதியும் தஸ்மை ராஜ்ஞே, அந்த ராஜாவிற்கு தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சர்வாங்க சோபனம், எல்லா அங்கங்களும் அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த மீனவன். एवं कृतां प्रतिज्ञां तु निशम्य जशजीवकः ददौ सत्यवतीं तस्मै राज्ञे सर्वाङ्गशोभनाम्. अनेन विधिना तेन वृता सत्यवती प्रिया न जानाति परं जन्म व्यासस्य नृपसत्तमः. ஸோ அனேன விதினா தேன விரதா. ஸோ இந்த கண்டிஷனோட, இந்த விதினா இந்த கண்டிஷன், அதாவது இவன் கல்யாணம் பண்ணிக்கப்படாது, இவன் குழந்தை பிறக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த விதிப்படி தேன விரதா சத்தியவதி அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணா, பிரியமான மனைவியான அவள். ஆனால் வியாசஸ்ய பரம் ஜென்ம நிருபசத்தமக ந ஜானாதி. நிருபசத்தமகன்னா ராஜா, அந்த உயர்ந்த ராஜாக்கு இவளுக்கு முன்னாடி உள்ள ஜென்மம், பரம் ஜென்மம்னா இன்னொரு ஜென்மம்னு அர்த்தம். அதாவது பரம் ஜென்மம்னு சில சமயம் அடுத்த ஜென்மம் சொல்லுவோம். இங்கே அடுத்த ஜென்மம்னு அர்த்தம் இல்லை, வேறொரு ஜென்மம். வேறொரு ஜென்மம்னா முன்னாடி வியாசர் பிறந்திருக்கு இந்த சத்தியவதிக்கு, அதை ராஜா அறிய மாட்டார். ராஜாவுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிட்டாவும்.
कालेन विहिना तेन वृता सत्यवती प्रिया न जानाति परं जन्म व्यासस्य नृपसत्तमः इति श्रीमद्भागवते भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे देवव्रतप्रतिज्ञावर्णनं नाम पञ्चमोऽध्यायः। सर्वं सदम्बार्पणमस्तु। अथ षष्ठोऽध्यायः। सूत उवाच एवं सत्यवती तेन वृता शन्तनुनाखिल द्वौ पुत्रौ च तया जातौ वृतौ कालवशात् अपि. ஸோ இவ்வாறு சத்யவதி தேன விரதா அந்த ராஜாவால் கல்யாணம் பண்ணிக்கப்பட்டா. ராஜா சந்தனுவால் கல்யாணம் பண்ணிக்கப்பட்டா இல்லையா. தௌ புத்ரௌ தயா ஜாத்தௌ அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். மிருத்தௌ காலவசாத் ஆனால் பிறந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தா. கோலத்தினால அவள் செத்தும் போயிட்டா. காலவசாத் அப்படி மிருத்தம்னு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் செத்தும் போயிட்டா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறார் சூதர். एवं सत्यवती तेन वृता शान्तनुनाखिल द्वौ पुत्रौ च तया जातौ वृतौ कालवशात् अपि. व्यासवीर्यात् तु सञ्जातः धृतराष्ट्रः अन्ध एव च मुनिं दृष्ट्वा अथ कामिन्या நேத்ரசம்மீலனே கிருதே. வியாச வீரியாத் வியாசரோட வீரியத்திலேருந்து பிறந்தா. ஏன்னா இவா 2 பேர் செத்து போயிட்டா, பொண்டாட்டிகள் மட்டும் உயிரோடு இருக்கா. ஸோ வியாசரோடைய அந்த ரேதஸ்லேருந்து குழந்தை பிறக்கிறார்கள். அதில் ஒருத்தன் திருதராஷ்டிரன். ஸோ அம்பைக்கு திருதராஷ்டிரன் பிறக்கிறான் இல்லையா. அம்பை இல்லை, அம்பிகா. ஸோ அந்த அவனுக்கு திருதராஷ்டிரன் பிறக்கிறான். ஸோ அந்த குருடனாக பிறந்தான் சொல்கிறார் இங்கே சூதர் கதை சொல்லிட்டு இருக்கான். ஒரு குழந்தை அந்த வியாசரோட வீரியத்திலேருந்து பிறந்தான். அவன் குருடனாக இருந்தான். ஏன்னா காமினியன்னு அவனை அந்த வியாசர் கூட போகக்கூடிய அந்த காமினியாக இருந்தவள் முனிம் திருஷ்டுவா அந்த வியாச முனிவரை பார்த்த உடனே பிடிக்கல, கண்ணை மூடினுட்டான். நேத்திர சம்மீலனே, நேத்திரன்னா கண்ணை மூடினுட்டான். கண்ணை மூடினதுனால பிறந்த குழந்தையும் குருடா இருந்ததுன்னு சொல்றான். श्वेतरूपायतो जाता दृष्ट्वा व्यासं नृपात्मजा व्यासकोपात् समुत्पन्नः पाण्डुः तेन न संशयः. நிருபாத்மஜான்னு சொன்னான்னு காசிராஜாவோட பொண்ணு தானே அந்த விசித்திரவரோட பொண்டாட்டி. ஸோ அந்த நிருபாத்மஜான்னு சொல்கிறது இங்கே இந்த அம்பாலிகையை குறிப்பிடுறது. இந்த அம்பாலிகை என்ன பண்ணினா இந்த வியாசரை பார்த்தா. வியாசம் திருஷ்டுவா வியாசரை பார்த்துட்டு ஸ்வேத ரூபா யதா ஜாத்தா விருடுத்து போயிடுது. அவளுக்கு மூஞ்சியில் வெளிரி போயிடுது. ஸ்வேதம்னு சொன்னாலே வேர்வேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல மூஞ்சி ஒரு மாதிரி வெளிரி போயிடுது அவளுக்கு. அவரை பார்த்தோன்னே அவரை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்கல, அப்படியே ஸ்வேத வெளிரி போயிடுது. அதனால அவளுக்கு பிறந்த வியாசர் கோபம் வந்துடுது. வியாச கோபாத்து என்ன இப்படி இருக்கா இவள் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் கோபிச்சுட்டார். ஸோ அந்த கோபத்தினால அந்த குழந்தை அவளுக்கு பிறந்த குழந்தை பாண்டுகு தேன உற்பன்னக. ஸோ அந்த குழந்தை பிறந்தபோது பாண்டுன்னு என்னது வெண்குஷ்டத்தோடைய அந்த பிள்ளை பிறந்தது இவளுக்கு. அவன் குருடனாக பிறந்தான் அம்பிகைக்கு. இவளுக்கு அம்பாலிகைக்கு பார்த்தானா வெள்ளப்பாண்டுவோடு பிறந்தானவன். அதனால் பேரே அவனுக்கு பாண்டுன்னு வச்சுட்டான். ஸோ தேன ந சம்சயம், அதில் சந்தேகம் இல்லை. श्वेतरूपायतो जाता दृष्ट्वा व्यासं नृपात्मजा व्यासकोपात् समुत्पन्नः पाण्डुः तेन न संशयः. सन्तोषितः तया व्यासः दास्या कामकलाविदा विदुरः तु समुत्पन्नः धर्म अंशः सत्यवाक्शुचिः. व्यासः कामकलाविदा, அதாவது காமகலாவிதான காமகலையை அறிந்தவள், ஸ்ருங்கார ரசத்தை அறிந்த ஒரு தாசி. சந்தோஷிதக தயா வியாசக அவள் வியாசரை சந்தோஷப்படுத்துகிறாள். அவள் ஒரு விதமாக பயப்படலை, வியாசர்கிட்ட வரும்போது பயப்படலை. ஏன்னா 2வது வாட்டி இந்த அம்பாலிகை போச்சோன்ன உடனே அவள் என்ன பண்ணிட்டா, தாசி அனுப்பிச்சுட்டா வியாசர்கிட்ட. அப்போ அந்த காமகலையை அறிந்த அந்த தாசினால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வியாசர் சந்தோஷப்பட்டார். சந்தோஷிதக அவளால் சந்தோஷப்படுத்தப்பட்ட வியாசர் விதுரகாத்தா சமுத்பன்னக. ஸோ விதுரர் பிறந்தார். ஸோ தாசிக்கும் வியாசருக்கும் பிறந்த பிள்ளை விதுரன். உத்பன்னக நன்றாக பிறந்தார். தர்ம அம்சக யமனுடைய அம்சம்.
யமன் தான் பூமியில் பிறக்கணும்னு ஒரு ஒரு மாண்டவியரா அணிமாண்டவியர் அப்படிங்கிற இவருக்கு ஒரு தண்டனை கொடுத்ததுனால அவர் சபிச்சுட்டார் இல்லையா, நீ பூமியில் பிறந்து இருன்ட்டு. அதுக்காக வேண்டி பூமியில் பிறக்கும்போது விதுர்னா பிறந்தார் அவர் யமன். ஸோ தர்ம அம்சக சத்யவாக் சுசிஹி, அவர் சத்தியத்தை பேசக்கூடியவர், நல்லவர், எந்த நல்ல ஒரு ஆச்சாரம் உடையவர், சுச்சிஹி. அப்படிப்பட்ட விதுரர் பிறந்தார் வியாசருக்கு தாசி மூலமாக. சந்தோஷிதः தயா வியாசः தாஸ்யா காமகலாவிதா விதுரः தோ சம்புத்பன்னः தர்ம அம்சக சத்யவாக் சுசிः. இப்போ ரெண்டு राज्ये संस्थापितः पाण्डुः कनीयान् अपि मन्त्रिभिः अन्धत्वा धृतराष्ट्रः असौ न अधिकारे नियोजितः. ஸோ அந்த துவாத் அவன் குருடு யார், திருராஷன். அதனால அதிகாரி நியோஜித்தக, அவன் ராஜா வாரத்துக்கு தகுதி கிடையாது. அது ராஜ்யம் அந்த ஆடுறதுக்குள்ள சாஸ்திரத்தில் படி பார்த்தானா குருடனுக்கு ராஜ்யம் கிடையாது. அதனால அவன் நியோஜித்தக, அவனை ஹீ வாஸ் நாட் அப்பாயிண்டட், அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஸோ பாண்டுகு ராஜ்யே சம்ஸ்தாபிதக, அதனால் பாண்டு ராஜா ஆகிட்டான். ஸோ பாண்டு ராஜ்யத்தை ஆண்டான். கனியான போய் யங்கர், அவன் சின்னவன் இருந்தால் கூட மந்திரிபிகி, மந்திரிகள் எல்லாம் சேர்த்து பாண்டுவர் ராஜாவை ஆக்கி விட்டார்கள். राज्ये संस्थापितः पाण्डुः कनीयानपि मन्त्रिभिः अन्धत्वा धृतराष्ट्रः असौ न अधिकारे नियोजितः. भीष्मस्य अनुमते राज्यं प्राप्तः पाण्डुः महाबलः विदुरः अपि अथ मेधावी मन्त्रकार्ये नियोजितः. ஸோ பீஷ்மஸ்ய அனுமதே, பீஷ்மரோட அனுமதி வேணும். எல்லாத்துக்கும் பெரியவர் அங்கே உட்காந்துருக்கார் ராஜ்யத்துக்கு, அதாவது ஃபிட்டான ஒரு ஆள் இருக்கார். ஆனால் அவர் அனுமதிக்கணும் ராஜ்யத்தை. ஸோ அப்படி அவர் சொல்லி தான் பாண்டு ராஜா இருக்கார். ஸோ அனுமத்தே பிராப்தக, அனுமதி வாங்கிட்டு ராஜ்யம் பாண்டுகும் மகாபலக, ராஜ்யத்தை ஆண்டார் பாண்டு மகாபலம் பொருந்தவர். விதுரக அப்படி அதே மத மேதாவி, விதுரன்னு நல்ல புத்திசாலி, ஏன்னா தர்மசாஸ்திரம்லாம் ஃபுல்லாக அறிந்தவர் அவர். ஸோ அப்படி மேதாவியான மந்திரக்காரிய நியோஜித, அவர் ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் மந்திரி. ஸோ ராஜ்யத்தோட மந்திரியாக விதுரன் இருந்தார். भीष्मस्य अनुमते राज्यं प्राप्तः पाण्डुः महाबलः अपि एतमेतरापि मन्त्रकार्ये नियोजितः. धृतराष्ट्रस्य द्वे भार्ये गान्धारी सौबली स्मृता द्वितीया च तथा वैश्या गार्हस्थ्येषु प्रतिष्ठिता. गार्हस्थ्येषु प्रतिष्ठिता, ஆமாம் கரெக்டு. ஓகே. ஸோ திருதராஷ்டிரஸு துவேபாரியே, திருதராஷ்டிரனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா, சௌபலி காந்தாரி. சௌபலின்னு ஸோ சௌபலின்னு சொன்னான்னா சுபலனோட பெண்ணுன்னு அர்த்தம். சுபலன் தான் காந்தார தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். அந்த ராஜா பேர் சுபலன். அந்த சுபலனோட பிள்ளை இது காந்தாரி. அந்த காந்தாரி ஒரு பொண்டாட்டி. த்விதியா ரெண்டாவது பொண்டாட்டி யாருன்னு சொன்னால் ஒரு வைஷ்ய பெண்மணி. அந்த வைஷ்ய பெண்மணிக்கு பிறந்தவன் தான் யுயுத்சு. அந்த 100 பிள்ளைகள் காந்தாரிக்கு பிறந்தாள்னா யுயுத்சுங்கிற பிள்ளை இந்த வைஷ்ய பொண்டாட்டிக்கு பிறப்பா. ஸோ கார்கஸ்தியேஷு பிரதிஷ்டிதா. ஸோ 2 பேருமே குடும்பத்தில் அப்படி கிரகஸ்தாசிரமத்தில் இப்படி நிலை பெற்று இருந்தார்கள். धृतराष्ट्रस्य द्वे भार्ये गान्धारी सौबली स्मृता द्वितीया च तथा वैश्या गार्हस्थ्येषु प्रतिष्ठिता. पाण्डोः अपि तथा पत्न्यौ द्वे प्रोक्ते वेदवादिभिः शौरसेनी तथा कुन्ती माद्री च मद्रदेशजा. ஸோ பாண்டுக்கும் இதே மாதிரி 2 பொண்டாட்டி, துவே பத்னியோ, பாண்டுக்கும் 2 பொண்டாட்டி புரோக்தே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவாதிபிகி, வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் பெரிய புராண கர்த்தாக்கள் அவளாம் சொல்லியிருக்கா. பாண்டுக்கும் 2 பொண்டாட்டி இருந்தார்கள். அதில் ஒருத்தி யாருன்னா சௌரசேனி ததா குந்தி, சூரசேன வம்சத்தில் பிறந்த குந்தி. ஸோ தேவகனோட பொண்ணாக பிறந்தா இல்லையா குந்தி. ஸோ உக்ரசேனன் தேவகன் 2 பேர் அந்த வம்சத்தில் தேவகனோட பெண்ணாக குந்தி பிறந்தாள். ஸோ மாத்ரீச்ச மத்ரதேசஜா, மத்ரதேசத்து அரசனுடைய பெண்ணான மாத்ரி இன்னொரு இது பொண்டாட்டி பாண்டுக்கு. पाण्डवो अपि तथा पत्न्यौ द्वे प्रोक्ते वेदवादिभिः शौरसेनी तथा कुन्ती माद्री च
तेजसा நகுல சகாதேவர்களுக்கு அவன் சொந்த மாமா. yes ma'am. அப்பப்போ இப்படி ரிமைண்ட் பண்ணிக்கணும், இல்லாட்ட ஒன்று கதையை லிங்க் பண்ண முடியாது நம்மளால. गान्धारी सुशिवे पुत्रशतं परमशोभनं वैश्यापि एकं सुतं कान्तं युयुत्सुं सुशिवे प्रियं. ஸோ காந்தாரி என்ன பண்ணுறா, புத்திர சதம் சுஷவே, சுஷுவேன்னு இது பிள்ளை பெற்றாள். ஸோ 100 பிள்ளைகளை பெற்றா, பரமசோபனம், ரொம்ப சோபனமாக அழகாக 100 பிள்ளைகளை பெற்றா. அந்த வைஷ்ய பெண்படி என்ன பண்ணினா, ஒரே ஒரு பிள்ளை, காந்தம் சுதம் யூத்சு, அவன் பேர் யூத்சு. சுஷுவே பிரியம், பிரியமான ஒரு பிள்ளையை அவளும் பெற்றாள். गान्धारी सुषुवे पुत्रशतं परमशोभनं वैश्याम् एकं सुतं कान्तं युयुत्सुं सुषुवे प्रियं. कुन्ती तु प्रथमं कन्या सूर्यात् कर्णं मनोहरं सुषुवे पितृगे हस्तां पश्चात् पाण्डुपरिग्रहः. ஸோ முதல் பொண்ணு பிரதமம் கன்யா சூர்யாத் கர்ணம், அதாவது இந்த முதல் பிள்ளையை பெற்றா, பிரதமம் புத்திரம், முதல் பிள்ளையை குந்தி பெற்றா சூர்யாத், சூரியன் கிட்ட இருந்து, சூரியனை வேண்டிண்டு கர்ணம் மனோகரம், கர்ணனை பெற்றாள், மனோகரமான அந்த பிள்ளையை பெற்றாள். சுஷுவே பித்ருகேகஸ்தா, அப்பா வீட்டில் இருக்கும்போதே, கல்யாணமே ஆகலை. ஸோ அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது அவள் பெற்றாள். பஷாத் பாண்டு பரிகிரக, அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. பாண்டு பரிகிரகம்னு என்னது, பாண்டுவோடைய ஓனர்ஷிப்பு. ஸோ பாண்டுவோட மனைவியாக பின்னாடி ஆனாள். कुन्ती तु प्रथमं कन्या सूर्यात् कर्णं मनोहरं सुषुवे पितृगे हस्ता पश्चात् पाण्डु परिग्रहः. ऊचुः किमेतत्सूत चित्रं त्वं भाषसे मुनिसत्तमा जनितश्च सुतः पूर्वं पाण्डुना सा विवाहिता. என்ன சூத்திரை இப்படி சொல்கிறேன், ரிஷிகள்லாம் ஒரே ஆச்சரியமாயிடுத்த வாழ்க்கை, என்ன இப்படி சொல்கிறேன் நீங்கள், கிமேதது இப்படி நடக்குமா, சித்திரம் விசித்திரமாக இருக்கே நீங்கள் சொல்கிறது. பாஷசே முனிசத்தம முனிவரே ஹே சூத்தரே ஜனிதர்ஷ சுதகா, பிள்ளை பெத்தாச்சவள், சுதக ஜனிதர்ஷ பூர்வம் முதல்ல பெத்தாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கா. பாண்டுநாசா விவாகிதா, பாண்டுவால் கல்யாணம் பண்ணிட்டாலே எப்படின்னு கேட்குறான். तत्सुतचित्रं त्वं भाषसे मुनिसत्तम जनितश्च सुतः पूर्वं पाण्डुना सा विवाहिता. सूर्यात् कर्णः कथं जातः कन्यायां पदविस्तरात् कन्या कथं पुनः जाता पाण्डुना सा विवाहिता. ஸோ சூர்யாத் கர்ணக கதம் ஜாதகா, சூரியன் மூலமாக குந்திக்கு எப்படி கர்ணன் பிறந்தான். கன்யாயாம் வத, அது கன்யகாவாக இருக்கும்போது அவள் பெற்றிருக்கா. ஸோ வத விஸ்தராத், அது விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்லணும், அந்த கதையை சொல்லணும். கன்யா கதம் புனர்ஜாத், அவள் திருப்பி கன்னிகை எப்படி ஆனா, பிள்ளை பெற்றதுக்கப்புறம் திருப்பி அவள் கன்னிகையாகத்தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா பாண்டுவா. அப்படி எப்படி அவள் கன்னிகை ஆனாள் அவள். பாண்டுனா சா விவாகிதா, அதுக்கப்புறம் பாண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளே, இது எப்படி, இந்த கதையை விஸ்தராத் வத, விஸ்தாரமாக சொல்லுங்கட்டான். सूर्यात् कर्णः कथं जातः कन्यायां पदविस्तरात् कन्या कथं पुनर्जाता पाण्डुना सा विवाहिता. सा सूतौवाच शूरसेनसुता कुन्ती बालभावे यदा द्विजाः कुन्तिभोजेन राज्ञा तु प्रार्थिता कन्यका शुभा. ஸோ சூரசேன வம்சத்தில் அந்த பெண், அந்த குந்தி பாலபாவேன குழந்தையாக இருக்கும் பொழுதே, எதா துஜாகனா பிராமணோத்தமர்களே, ரிஷிகளே, சவுனகாதிகளே, குந்தி போஜேன ராஜ்ஞா, குந்தி போஜன் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து எனக்கு தானமாக கொடுங்கோன்னு கேட்டேன். ஸோ பிரார்த்திதா கன்யகா சுபா, எனக்கு கொடுங்கோ, நான் அவளை வளர்க்குறேன்னு ஆசைப்பட்டு அந்த குந்தியை அவளுக்கு அந்த ராஜாவுக்கு மகளாக கேட்டான். सूतौवाच शूरसेन सुता कुन्ती बालभावे यथा द्विजाः कुन्ती भोजेन राज्ञा तु प्रार्थिता कन्यका शुभा. कुन्ती भोजेन सा बाला पुत्री तु परिकल्पिता सेवनार्थं तु दीप्तस्य विहिता चारुहासिनी. ஸோ குந்தி போஜேன சாபாலா, குந்தி போஜன் ராஜா இருக்கா இல்லையா, அவர் வந்து அந்த பொண்ணை
பரிகல்பிதா பரிகல்பிதான்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். என்ன வேலை? சேவனார்த்தம் தூ தீப்தஸ்யான்னு சொன்னோன்னா அக்னிஹோத்திர காரியங்கள். ஸோ அக்னிஹோத்திர காரியத்துக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு அவளை ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். அவருக்கு பழக்கப்படுத்துகிறார். அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பழக்கப்படுத்துகிறார். சேவனார்த்தம் அந்த காரியத்துக்கெல்லாம் சேவை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணார். பரிகல்பிதானா ஷி வாஸ் மேடு, அப்படி செய்யப்பட்டார். சாருஹாசினி அழகிய புன்சிரிப்போடு கூடிய அந்த குந்தியை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சார் ராஜா. दुर्वासाः तु मुनिः प्राप्तः चातुर्मास्ये स्थितः द्विजः परिचर्या कृता कुन्त्या मुनिः तोषं जगामः. ஸோ துர்வாசக முனிகி, துர்வாசர் வந்திருக்கார், குந்தி போஜ ராஜ்யத்துக்கு வந்தார் ஒரு வாட்டி. ஸோ சாதுர்மாசியத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அந்த ராஜா அரண்மனையில் வந்து அவர் நான் சாதுர்மாசியம் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ அப்போ ஸ்திதக அப்படி இருக்கும்போது பரிச்சர்யா கிருதா குந்தியா அவருக்கு சேவை பண்ணுறா. பரிச்சரணம்னா என்னது? சேவை பண்ணுறது. ஸோ சேவை பண்ணுறா குந்தி, அவருக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறா. முனிகி தோஷம் ஜகாம, அதனால முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தார். தோஷம்னா சந்தோஷம் அடைந்தார் அந்த முனி. தோஷம் இதுல தேஷம் தோஷம் இதுல தேஷம் இருக்கு. ஓகே. ததௌ மந்திரம் சுபம் தஸ்யை ஏன ஆஹூதக சுரக ஸ்வயம் சமாயாதி ததா காமம் பூரயிஷ்யதி வாஞ்சிதம். ஸோ சுபம் மந்திரம் ததௌ, அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார். துர்வாசர் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா ஆஹூதக சுரக ஸ்வயம், அந்த மந்திரத்தாலை எந்த தேவனை கூப்பிட்டாலும், ஆஹூதக சுரக எந்த தேவனை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி அவரை கூப்பிட்டாலும் ஸ்வயம் சமாயாதி தானே வந்துடுவார் அவர். அந்த மந்திரத்தால் கூப்பிட்ட உடனே எனக்கு சூரியனே நீ வரணும்னு அந்த மந்திரத்தை சொன்னாலும் சூரியன் வந்துடுவார். அப்படி வந்துடுவா, தானே வருவா. ததா காமம் பூரைஷதி, நான் என்ன கேட்குறேனோ என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவார். வாஞ்சிதம் காமம், நான் பிரியப்பட்டதை அவர் செய்து கொடுப்பார். பூரைஷதி பூர்த்தி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார் அவருக்கு குந்திக்கு. மந்திரம் சுபம் தஸ்யை ஏன ஆஹூதக சுரக ஸ்வயம் சமாயாதி ததா காமம் பூரயிஷ்யதி வாஞ்சிதம். ததே முனௌ தத குந்தி நிச்சயார்த்தம் கிருஹே ஸ்திதா சிந்தயாமாஸ மனசாம் கம்சுரம் சம் அசிந்தயே. முனி போயிட்டார், இல்லை நான் சாதுர்மாசியம் முடிஞ்சு அவர் போயிட்டார். ததா கதக அப்போ ததக. அதுக்கப்புறம் குந்தி என்ன பண்ணா, நிச்சயார்த்தம் இந்த மந்திரம் பலிக்காதா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நிச்சயிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருந்து கொண்டே கிரகேஸ்திதா வீட்டில் இருந்துட்டு மனசா யோசிக்கிறா. மனசா சிந்தையா மாசா, மனசில் யோசிக்கிறா யாரை கூப்பிடலாம். கம்சுரம் சம் அச்சிந்தையே, நான் எந்த தேவனை நான் நினைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயார்த்தம் கிருஹே ஸ்திதா சிந்தயாமாஸ மனசா கம்சுரம் சம் அசிந்தயே. உதிதஸ்ச ததா பானுः தயா திருஷ்டः திவாகரः மந்திர உச்சாரம் தயா கிருத்வா ச ஆஹூதः திக்மகுः ததா. ஸோ காலவர் பார்க்குறா. அப்போ டக்குன்னு அவருக்கு கண் முன்னாடி சூரியன் உதிக்கிறார். ஸோ சூரியன் உதிக்கிற பானுன்னு சூரியன் உதித்த உடனே தயா திருஷ்டக அவளால் பார்க்கப்பட்டது திவாகரக, திவத்தை அதாவது திவாகரகன்னு டேயை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனை பார்த்தா காலகத்தால். மந்திர உச்சாரம் தயா கிருத்துவா, உடனே சரி இவர் நினச்சினே சொல்லலாம் அப்படின்னு மந்திரத்தை உச்சரித்தாள். ஆஹூதக திக்மகுன்னு சூரியனுக்கு ஒரு பேர். திக்மகுன்னு ஷார்ப்பான கிரணங்களை உடையவன்கிற அர்த்தம். திக்மன ஷார்ப், ரொம்ப ஷார்ப்பான கிரணங்களை உடையவன்கிற அர்த்தத்தில் திக்மகுஹு அப்படின்னு சூரியன் அர்த்தம். ஸோ அந்த சூரியனும் ததா அப்போ அவர் வர்றார். இப்போ ஆஹூதக மண்டலான் மானுஷம் ரூபம் கிருத்வா சர்வ அதிபேஷலம் அவாதரத் தத் ஆகாஷாத் சமீபே தத்ர மந்திரே.
அவ்வளோதான். மண்டலா சூரிய மண்டலத்தில் போயின்னு இருக்காரு. சூரிய மண்டலத்தை சுற்றின்னு இருக்கிற அந்த சூரியன் மானுஷம் ரூபம் கிருத்வா, ஒரு மனித வடிவத்தை எடுத்தார். சர்வ அதிபேஷல், ரொம்ப அழகாக இருக்காராம் சூரியன். அப்படியே பல 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 பலன்ற நல்ல ஒரு உருவத்தை எடுத்துட்டு ஆகாஷ சமீபே ததா அவாத்தரத்து. ஸோ அந்த ஆகாசத்திலேருந்து தத்திர மந்திரே அவாத்தரத்து. ஸோ அங்கேருந்து ஆகாசத்துலேருந்து முல்லை இறங்கி இவளுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். நல்ல பிரகாசமாக ஒரு மனித உருவலை. மண்டலா மானுஷம் கிருத்வா சர்வ அதிபேஷலம் அவாதரத் ஆகாஷாத் சமீபே தத்ர மந்திரே ததா ஆகாஷாத். ததா நானும் தத்துன்னு தான் மேம் படிச்சேன். இல்லை ஆதிருஷ்ட்வா தேவம் சம் ஆயாந்தம் குந்தி பானும் சுவிஸ்மிதா வேபமானா ரஜோ தோஷம் பிராப்தா சத்யஸ்து பாமினி. ஸோ சம் ஆயாந்தம் பானும் வந்துட்டார். ஐயோ, நம்ம நினச்சோம் சூரியன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரே பார்க்குறா. சூவிஸ்மிதா திருஷ்டுவா சூவிஸ்மிதா, ரொம்ப ஆச்சரியமாயிடுது அவளுக்கு. ஐயோ, நம்ம நினச்ச உடனே வந்துட்டாரே இந்த தேவன் அப்படின்னு வேப்பமானா நடுங்கி போயிட்டா. சூரியன் இவ்வளோ கிட்டக்க பார்த்தது இல்லையா, நடுங்கி போயிட்டா. ரஜோதோஷம் பிராப்தா சத்யக. ரஜோதோஷம்னு என்னது, அவளுக்கு வந்து இந்த ரஜஸ், அதாவது அவளுடைய அந்த ருத்துகாலம் அந்த மாதிரி ஒரு தோஷமாக ஏற்பட்டு விட்டது அவளுக்கு அந்த டைமில். அவளுக்கு அதாவது ரஜோதோஷம்னா பல அர்த்தம் உண்டு. ரஜோதோஷம்னா இந்த ருத்து ஏற்பட்டது. ஏன்னா ருத்து காலத்தில் தான் குழந்தை பிறக்கும், அதனால ருத்து காலம்னு அந்த ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம் ரஜோதோஷம்னா. இன்னொன்று ரஜோதோஷம்னு சொன்னான்னா அவளுக்கு வந்து ஒரு கேடு, அவளுக்கு மனசால் நினச்சி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா இல்லையா, அந்த தப்புனால அவள் நடுங்குறான். ஸோ ரஜோதோஷம் ரஜஸ் அப்படி ஒரு தோஷம் ஏற்பட்டது. பட் இந்த இடத்துல வந்து அவளுக்கு அந்த ருத்து காலம் ஏற்பட்டதுங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். தேவம் சம் ஆயாந்தம் குந்தி பானும் சுவிஸ்மிதா வேபமானா ரஜோ தோஷம் பிராப்தா சத்யஹ து பாமினி. கிருத அஞ்சலிஹி ஸ்திதா சூர்யம் பபாஷே சாருலோச்சனா சுப்ரீதா தர்ஷனேன அத்ய கச்ச த்வம் நிஜ மண்டலம். கை குவிச்சு வணங்குறா. ஸோ கிருத அஞ்சலிகி ஸ்திதா, கை குவிச்சு இந்த சூரியனை பார்த்து பபாஷே சொல்கிறா. சாரு லோச்சனா, அழகிய கண்களுடைய அந்த குந்தி பேசுகிறா. சுப்ரீதா தர்ஷனேன், ரொம்ப சந்தோஷமாயிடுது. சூரிய பகவானே நீங்கள் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். தர்ஷனேன அத்யா, உங்களை பார்த்து கச்சத்துவம், நீங்கள் போயிடுங்கோ, நீங்கள் இப்போ போயிடுங்க, கிளம்பி போயிடுங்க, நிஜ மண்டலம் உங்களுடைய மண்டலத்துக்கே போயிடுங்க, சூரிய மண்டலத்துக்கே நீங்கள் போயிடுங்கோ, ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டேன் நான் அப்படின்ட்டுறான். கிருத அஞ்சலிஹி ஸ்திதா சூர்யம் பபாஷே சாருலோச்சனா சுப்ரீதா தர்ஷனேன அத்ய கச்சத்வம் நிஜ மண்டலம். சூரிய உவாச்ச ஆகூதः அஸ்மி கதம் குந்தி त्वया மந்திரபலேன வை ந மாம் பஜசி கஸ்மாத் த்வம் சம் ஆகூய புரோகதம். நீ என்னை கூப்பிட்டுருக்காய், ஆகூத்தக அஸ்மி, நீ உன் கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கேங்க. அப்படி இருக்கும்போது துவயா மந்திரபல், என்ன மந்திரத்தை சொல்லி கூப்பிட்ருக்கேன். ஸோ மந்திர பலத்தினால நான் என்னை அழைச்சிருக்கேன், நான் வந்திருக்கேன். நமாம் பஜசி, இப்போ ஏன் என்னை கொண்டாட மாட்டேங்கிறேன், போன்னு விரட்டுறியே என்ன. ஸோ நமாம் பஜே கஸ்மாத், ஏமா என்னை விரட்டுற. இப்போ சம் ஆகூய கூப்பிட்டுட்டு புரோகதம் கூப்பிட்டே நான் வந்தேன், இப்போ போன்னு விரட்டுறாய், என்ன ஏன் இப்படி பண்ணுறாய் என்ன கேட்குறேன். சூரிய உவாச்ச ஆஹூதः அஸ்மி கதம் குந்தி त्वया மந்திரபலேன வை ந மாம் வஜசி கஸ்மாத் த்வம் சம் ஆஹூய புரோகதம். காமாத்தः அஸ்மி அசிதா பாங்கி பஜ மாம் பாவ சம்யுதம் மந்திரேன அதீனதாம் பிராப்தம் கிரீடித்தும் நய மாம் இதி. ஸோ காமார்த்தக அஸ்மி, இப்போ எனக்கு உண்மையில ஆசை ஏற்பட்டுடுத்து, காமன் பிடிச்சிட்டான் என்ன. ஸோ அப்படி இருக்கேன், அசிதா பாங்கி கருங்கண்ணை உடையவளே பஜமாம், என்ன கொண்டாடு, இப்போ நீ எங்கூட சேரணும், இப்போ பாவசம்யுதம். ஸோ நான் அந்த பாவத்தோடு இருக்கேன், காமன் பிடிக்கிறதுனால அந்த பாவத்தோடு, சிங்கார பாவத்தோடு நான் இருக்கேன். மந்திரேன அதீனதாம் பிராப்தம், உன்னுடைய மந்திரத்தினால நான் கட்டுப்பட்டிருக்கேன், அந்த மந்திரத்துக்கு பலன் உண்டு, நான் ஏதாவது செய்து தான் ஆகணும். அதனால மந்திரத்தோடு அதீனம்னா அடிமை, மந்திரத்துக்கு நான் அடிமை. கிரீடித்தும் நய மாம் இதி, ஆகவே நீ என்னை உன்னோட விளையாடுறதுக்கு அழைத்து செல். விளையாடுன்னு சிங்கார ரசம். ஸோ அந்த சிங்காரத்துக்கு என்னை அழைத்து செல்னு சொல்கிறார் சூரியன். காமார்த்தக அஸ்மி அசிதா பாங்கி பஜ மாம் பாவ சம்யுதம் மந்திரேன அதீனதாம் பிராப்தம் கிரீடித்தும் நய மாம் இதி. குந்தி உவாச்ச கன்யா
सर्वज्ञ सर्वसाक्षिन् नमामि अहं तवापि अहं न दुर्वाच्या कुलकन्या अस्मि सुव्रता சுவ்ரதா குந்தி சொல்கிறா, சுவ்ரதா நல்ல விரதத்தை உடையவரே, கன்யாஸ்மி அகம், நான் கன்னிகை, எனக்கு கல்யாணம் ஒன்றும் ஆகலை. ஸோ அப்படி இருக்கேன். உங்களுக்கு தர்மம் தெரியாதா? தர்மத்தை அறிந்தவரே, சர்வ சாக்ஷின், நீங்கள் தான் சாட்சி. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சாட்சியாக, கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்னா சூரிய பகவான் தான். ஸோ அப்படி எல்லாருக்கும் சாட்சி ரூபமாக இருக்கக்கூடிய சூரியனை வச்சுட்டு சகல காரியமும் நடக்கிறது. சூரியன் எல்லா காரியத்துக்கும் சாட்சியாக இருக்கார், அவ்வளோதான். நல்ல காரியம் நடக்கலாம், கெட்ட காரியம் நடக்கலாம், அந்த வெளிச்சத்தில் என்ன வேணால் காரியம் நடக்கலாம். ஸோ அவர் சாட்சியாக இருக்கிறார், அவர் பகவான். ஸோ சர்வசாட்சின், நீ எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர். நம்ம உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், என்னால் அது முடியும். நமாமி அகம், நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். தவ ஓகே, தவாப்பி அகம்ச துர்வாச்சியா, நீங்கள் என்னை ஏதாவது திட்டக்கூடாது. நீங்கள் என்னை தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதுங்கோ, என்ன ஏதாவது சொல்லி சபிச்சிடாதுங்கோ, அதனால் கெடுதல் பண்ணிடாதுங்கோ. எனக்கு குலகன்யாஸ்மி, நான் குலத்தில் ஒரு சிறந்த பெண்ணு, நற்குலத்தில் பிறந்த பெண்ணு. அதனால் நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு சாபமோ ஏதோ ஒன்றும் தந்துடாதுங்கோ, தயவுசெய்து நீங்கள் அதெல்லாம் பண்ணாதுங்கன்னு கெஞ்சி கேட்குறா இவ. कन्यास्मि अहं तु धर्मज्ञ सर्वसाक्षिन् नमामि अहं तवापि अहं न दुर्वाच्या कुलकन्या अस्मि सुव्रता. श्री सर्वं जगदम्बार्पणमस्तु.